கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. प्रभु के वचन को हम प्रभु के सम्मुख में उसे याद करें. சங்கீதம் 92வது சங்கீதம் 12வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுதினென்று சத்தமாக வாசிக்கலாம். भजन संगीत 92 अध्याय के 12वां वचन को पढ़कर पढ़े. 92:12 நீதிமான் பனையைப் போல் செழித்து ஈகோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. நீதிமான் பனையைப் போல் செழிப்பான். धर्मी खजूर की नाई के बढ़ेगा. லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் செழிப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. और वो लेबनान के पेड़ की तरह वो बढ़ेगा लिखा है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த வாக்கியமானது நமக்கு போதிக்கிறது. एक मसीही जिंदगी कैसा होना चाहिए करके हम यहाँ पर देखते हैं. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வதற்கு 5 படிகளை நாம் இந்த தினத்திலே தியானிப்போமாக. 5 सीढ़ियों के बारे में आज ध्यान करेंगे. एक मसीही जिंदगी में किस तरह के हम आके जीत सकते हैं. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைவதே நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. हमारा लक्ष्य यही होना चाहिए कि मसीही जिंदगी में हम आके जीते. நாம் எல்லோரும் அதாவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறோம். हम सब यही चाहते हैं कि एक आशीषमय जिंदगी हमारा रहे. ஆத்மீகத்திலும் சரீரத்திலும் நம்முடைய சகல காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக நாம் விரும்புகிறோம். आत्मिक रीति से और शारीरिक रीति से और हर तरीके से हमारी जिंदगी आशीषमय होना चाहिए करके हम पसंद करते हैं. இங்கே நீதிமான் பனியைப் போல் செழிப்பான் என்றும் एक धर्मी जो है एक खजूर की नाई है कि वो सर सब्ज होगा. லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்று சொல்லி और எழுதப்பட்டிருக்கிறது. लेबनान के देवदार की तरह वो बढ़ेगा. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु की नाम की महिमा हो. தேவஜனங்களாக இருக்கிற நாம் நீதிமான்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். प्रभु हमें धर्मी करके बुलाता है. நீதிமான்கள் என்றால் நாம் செய்த கிரியைகளினாலோ நாம் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையினாலும் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கிறது இல்லை. हमारी अच्छी जिंदगी या हम एक अच्छे एक पवित्र जिंदगी जीने के उस ऐसे से प्रभु ने हमें धर्मी करके नहीं बनाया. புதிய ஏற்பாட்டின் உபதேசம் நமக்கு என்னத்தை போதிக்கிறது என்றால் नए करार हमें क्या बताती है. இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லோரும் நீதிமான்களாக இருக்கிறோம். मसीह में हम आके सब धर्मी ठहरे. தேவன் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். प्रभु हमें धर्मी करके बुलाता है. நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் धर्मी करके बुलाए गए हम பரிசுத்தமாக வாழும்படியாக பரிசுத்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். நீதிகரித்தலும் பரிசுத்தமாகுதலும் வித்தியாசமான ஒரு காரியமாகும். धार्मिकता होना और पवित्रता होना ये दोनों में फर्क है. हम मसीह में जो आके धर्मी ठहराए गए हैं हर रोज आके पवित्रता में बढ़ते रहना है. இறையிலே ஏதாவது கற்றிருக்கிறவர்களுக்கு இதுக்கு நன்றாக புரியும். थियोलॉजिकली जो आके इस कार्य को जो जानते इसके बारे में जो जानते हैं उसको पता होगा. நீதிகரித்தல் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறதும் धार्मिकता या धर्मी करके ठहराना பரிசுத்தமாகுதல் பரிசுத்தமடைதலும் வித்தியாசமான பொருளாகும். पवित्रता होना या पवित्र होना ये दोनों अलग बातें हैं. நீதிகரித்தல் என்பது கிறிஸ்துவ ஒரு மெய்யான கிறிஸ்தனுடைய நிலையாகும். धार्मिकता होना यानी एक आके मसीहत का एक स्थिति है. தேவன் நம்ம அந்த நிலையிலே அதாவது நீதிமான்களாக வைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார். उस स्थिति में प्रभु ने हमें धर्मी करके हमें ठहराया. நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் धर्मी करके जो बुलाए गए ஒவ்வொரு நாளும் அவர்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் தூய்மை அடைய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. हमें शास्त्र ये सिखाते हैं कि जो धर्मी करके जो ठहराए गए वो हर रोज बरोज आके वो पवित्रता में बढ़ते रहना. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு 5 படிகளை நாம் தியானிப்போம். एक जयवंत जीवन जीने के लिए एक 5 सीढ़ियां हैं उसके बारे में हम देखेंगे. நாம் தேவனோடு நாம் நடந்தோமா? हम प्रभु में चले क्या? தேவ ஆவியானவர் நம்மை நடத்தினாரா? या प्रभु की आत्मा ने हमें चलाया क्या என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். उसे आके हम आके परखना है. தேவனோடு நாம் வாழுகிற வாழ்க்கை தேவனோடு நடக்கிறதா நம்முடைய நடத்தை हमारा मसीह में हमारा चाल चलन हम जिस तरीके से हम जो जीते हैं தேவ ஆவியானவர் நம்மை இவ்வாறு நடத்துகிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? क्या हम ये महसूस करते हैं कि पवित्र आत्मा हमें चलाता है क्या? நாம் இந்த படிகளை ஒன்றொன்றாக நாம் தியானிப்போமாக. हर एक पढ़ाव को आके हम आके देखेंगे. ஒன்று நாம் தேவனோடு நடக்க வேண்டும் நம்முடைய நடத்தை தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. हम आके मसीह में प्रभु में चलना है. हमारा चाल चलन आके प्रभु में होना है. நம்முடைய சமயத்தை நம்முடைய காலங்களை நாம் தேவனோடு நாம்
நடக்க வேண்டும், அதை நாம் அதாவது உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. हमारा समय को हम के मसीह में बिताना है. ஏனென்றால் வேதமானது நமக்கு அதாவது போதிக்கிறதாவது உண்மையான சில சத்தியங்களை, बाइबल कुछ हकीकत को बताती है. அதை நாம் அதாவது படிக்கிறது மாத்திரமல்ல, सिर्फ पढ़ना ही नहीं, அதை நாம் தியானிக்கிறது மாத்திரமல்ல, सिर्फ जाके ध्यान नहीं करना है. நம்முடைய வாழ்க்கையில நாம் அதாவது எப்படி அதை பயன்படுத்துகிறோம், எப்படி அதை நாம் அதாவது உபயோகிக்கிறோம் என்பதை நாம் சரியாக அறிய வேண்டும். उसे कैसा इस्तेमाल करते हैं करके वो जानना जरूरी है. தேவன் அதாவது மனிதனோடு அதாவது நடந்தார், வாசம் செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு அதாவது காண்பிக்கிறது. बाइबल में बताती है कि प्रभु इंसान के साथ चला करके. நம்முடைய ஆதி அதாவது மூதாதையர்கள், हमारे बाप दादा, அவர்களோடு தேவன் நடந்தார், அவளோடு அதாவது வாசமாய் இருந்தார் என்று அதாவது வேதம் நமக்கு சொல்கிறது. बाइबल में ये बताती है कि उनके साथ प्रभु निवास किया, उनके साथ चला. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே, उत्पत्ति 3:8, ஆதியாகமம் 3:8, जेनेसिस 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. நம்முடைய ஆதி மூதாதையரோடு தேவன் அதாவது நடந்தார், தோட்டத்தில் ஏதாவது அவர் நடக்கிறதனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. हमारे बाप दादा के साथ प्रभु चला करके यहाँ देखते हैं कि आदि प्रभु जो है उसकी चलने की आवाज बाग में सुनाई पड़ा. நம்முடைய ஆதி மூதாதையர் தேவனோடு நடந்தார்கள். हमारे बाप दादा के साथ प्रभु चले. தேவனும் நம்முடைய மூதாதையரோடு ஆதி மனிதர்களோடு அவர் நடந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. प्रभु उनके साथ चला और हमारे बाप दादा भी जो है कि उनके साथ चले. ஆனால் இந்நாட்களிலே தேவன் நம்மோடு நடக்கிறாரா இல்லை என்றால் நாம் தேவனோடு நடக்கிறோமா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் நாம் அதிகமாக நம்ம காணுவது இல்லை. लेकिन इन दिनों में अगर देखेंगे कि क्या प्रभु हमारे साथ चलते हैं या हम प्रभु के साथ चलते हैं, कि देखेंगे तो बहुत कम है. ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் நட்பில் இருந்தார். आदम और हव्वा के साथ एक दोस्ताने में था. அவர்களோடு உறவில் இருந்தார். उनके उस रिश्ते में था. அவர்களோடு அவர் பேசினார், उनसे बात किया. இவர்களும் தேவனோடு பேசினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ये भी प्रभु से बात की है. அது மாத்திரமல்ல, தேவன் इतना ही नहीं, प्रभु அவர்களுக்கு இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. और उनको ये इख्तियार भी दिया, यानी उनको ये अधिकार भी दिया कि ये पूरे भूमि पर वो आके अधिकार करें. அவன் தேவனோடு நாம் நடந்தோம் என்றால், अगर प्रभु के साथ चले தேவன் तो அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். वो अधिकार, वो इख्तियार देने के लिए तैयार है. அதை நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் கவனித்தோம் என்றால், पुराने नए करार में देखेंगे तो தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் முக்தி அடைந்து அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறவர்கள், जो एक ऊंचे स्थान में जो आके पहुंचे, जो है அவர்கள் தேவனோடு நடக்கும்படியாகவும் प्रभु के साथ चलना, தேவனுடைய ஆளுகை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், और प्रभु का जो प्रभुता उनमें होने के लिए அவர்கள் பூமியிலே அரசாட்சி செய்யும்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். वो आके दुनिया पर राज करेंगे करके उनके वादा दिया गया है. ஏற்கனவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை पहले से जो आदम और हव्वा को जो प्रभु ने जो दिया अधिकार, இப்பொழுது மனிதன் அதை இழந்திருக்கிறான். अब इंसान ने वो खो बैठा है. மனிதன் முழு உலகத்தை ஆட்சி செய்வதற்கு அவனால் முடிகிறது இல்லை. पूरे दुनिया पर वो राज नहीं कर सकता. அமெரிக்காவில் பெரிய கலவரம் உண்டாயிருக்கிறது. अमेरिका एक बड़ी जो के बलवा हुई है. ஜனவரி 20ஆம் தேதி जनवरी 20 பைடன் அவன் வெற்றி பெற்றது, அந்த ஜனாதிபதி வெற்றி பெற்றது அந்த நாளை जो बाइडेन जो राष्ट्रपति का जो पद जो जीता, जो இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறது ட்ரம்ப்னுடைய கூட்டாளிகள், अब का जो डोनाल्ड ट्रम्प का जो उसके लोग जो है அதை वन्மையாக எதிர்க்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். एक दूसरे के साथ आके उनके आके लड़ाई चल रही है, அதனால बहस चल रही है. நாளைக்கு முன்னால வெள்ள மாளிகை அவர்கள் உள்ளே புகுந்து பெரிய ரகளை பண்ணியிருக்கிறார்கள். 2 दिन पहले के व्हाइट हाउस में जाके बड़ा उन्होंने बलवा किया. மனிதனுடைய வாழ்க்கையில டெமோக்ரசி, इंसान की जिंदगी में जो आके स्वतंत्रता, மனிதனை ஆளும்படியாக இருக்கிற அந்த கூற்றை அவர்கள் அழித்து போட்டார்கள். जो इंसान पर जो आके जो स्वतंत्रता जो राज करने वाला कार्य को बिगाड़ दिए. இப்பொழுது என்ன என்றால் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப்னுடைய எல்லாவற்றையும் பேன் सोशल मीडिया जो डोनाल्ड ट्रम्प का जो भी सोशल मीडिया जो है सब आके उन्होंने आके बंद कर दिया. அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய கலக்கத்தில் இருக்கிறது. अमेरिका तमाम अमेरिका जो के डर में है. என்ன கலக்கம் என்றால், क्या डर? அவர்தான் ராணுவ கமாண்டர் இன் சீஃப் ஆக இருக்கிறார். वही है कि फौजियों का सरदार है. அவருடைய கரத்தில்
யுத்த ஏதாவது அந்த கோடு அவருடைய கையில் தான் இருக்கிறது. जो युद्ध का जो आके जो जो का अधिकार जो उसके हाथ में है, அந்த கோடு ஏதாவது மற்றவங்க யார்கிட்டயும் கிடையாது. वो कोड जो है அவர் वो उसके முடிஞ்சதுன்னா पास ही அந்த है. கோடை ஓபன் பண்ணி ஏதாவது உலகத்தை அழிக்கலாம். वो कोड को आके उसे आके दिखाकर உடனடியாக उससे ஏதாவது लड़ाई बड़ा लड़ाई हो सकती है. ட்ரம்ப் ஏதாவது தன்னுடைய சீட்டை விட்டு ஏதாவது வெளியேறணும்னு சொல்லிட்டு பெரிய ரகளை ஏதாவது உண்டாகும். फौरन अपने सीट को आके छोड़कर डोनाल्ड ट्रम्प जाना है करके बड़ा बलवा हो रही है. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், क्यों बोल रहा हूं? மனிதனை ஆளும்படியாக விரும்புகிறான். इंसान इंसान पर राज करना चाहता है, இருக்க விரும்புகிறான், आजाद रहना चाहता है. மனிதன் தேவனுடைய அதிகாரத்தை ஏதாவது அவன் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. प्रभु के उस अधिकार को अभी तक उसने स्वीकार नहीं किया. इंसान ने ஆதி ஏதாவது மூதாதையருக்கு ஏதாவது அந்த ஆளுகை ஏதாவது கொடுத்தார். हमारे बाप दादा को प्रभु ने वो जो राज दिया है, உலகத்தை ஆளுகை செய்யும்படியான சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். दुनिया पर राज करने का सारा अधिकार दिया ஆனால் है. மனிதனோ தன்னை ஏதாவது கடவுளாக ஏதாவது எண்ணி தான் கடவுளாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய அதிகாரத்தை ஏதாவது புறம்பே தள்ளினார். लेकिन इंसान खुद आके प्रभु बनना चाहता है और प्रभु को उसने ठुकरा दिया. தேவன் மனிதனோடு ஏதாவது நடக்கும்படியாக வாழும்படியாக விரும்புகிறார். प्रभु चाहता है कि वो इंसानों के साथ रहे, उनके साथ மனிதன் निवास करे. தேவனோடு ஏதாவது வாழும்படியாகவோ நடக்கும்படியாக விரும்புகிறதே இல்லை. लेकिन इंसान जो है वो प्रभु के साथ रहना या प्रभु उनके बीच में निवास करना नहीं चाहता. ஏனோக்கு தேவனோடு ஏதாவது வாசம் செய்தார், நடந்தார். ईनोक जो है प्रभु के साथ चला. 5ஆம் அதிகாரத்திலே 5वां अध्याय में 22வது வசனத்திலிருந்து 24வது வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கு. 22 से 24 तक लिखा அப்ப है. ஏனோக் தேவனோடு ஏதாவது நடந்தார், ईनोक जो है प्रभु के साथ चला, தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. उसके साथ चला करके தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. காலங்களிலே ஆதி ஏதாவது மனிதர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்கள் ஏதாவது விரும்பினார்கள், ஆராதனை செய்தார்கள். उस जमाने में इंसान है कि प्रभु की आराधना करना चाहते थे. அது எப்படிப்பட்ட ஆராதனை என்று சொல்லி யாருக்கும் தெரியல. वो किस तरीके का आराधना हम नहीं जान सकते. 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். उत्पत्ति 4:26 को पढ़ सकते हैं. ஆதி மனிதர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. जो आदि इंसान जो है कि प्रभु की आराधना करना शुरू किए. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. அக்காலங்களிலே தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்தார்கள், उस जमाने में प्रभु की आराधना कैसे தேவனை की, எப்படி விசுவாசித்தார்கள், कैसा विश्वास किए, எந்த பிரமாணங்கள் இருந்தது என்று சொல்லிதாது இங்கே நமக்கு தெரிகிறது இல்லை. किस तरीके का आज्ञा उनमें था कि वो आके आराधना किए. ஆகிலும் சிலர்கள் कुछ लोग ஆண்டவரை அறிந்து கொண்டதாகவும் प्रभु को जाने, ஆண்டவரை விசுவாசித்ததாகவும் प्रभु पर विश्वास நாம் करने வேதத்தில் நாம் அதாவது காணலாம். हम आके देखते हैं. ஏனோக் என்பவர் ईनोक जो है தேவனோடு அதாவது மிகுந்த உறவிலும் நட்பிலும் இருந்ததாகவும், वो प्रभु के साथ वो दोस्ती में, वो रिश्ते में था. தேவனுக்கு அதாவது தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார் प्रभु के என்றும் लिए बहुत ही वो के पसंदीदा था. என்று அதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल में लिखा தேவனுடைய है. நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட ஆராதனை செய்தார்கள் वो कैसे आराधना किए, என்ற விவரம் அதாவது பூமி அதாவது இங்கே பைபிள் उसके बारे கொடுக்கப்படவில்லை. में ज्यादा विवरण नहीं दी गई. அதற்கு பின்னால் उसके बाद நோவா என்ற பக்தன் தேவனோடு சஞ்சரித்தார். नूह जो है, नोआ जो है प्रभु के साथ साथ चला. அவர் தேவனோடு தான் சஞ்சரிக்கக்கூடியதாவது ரகசியத்தை, சீக்கிரட்டை அவர் அறிந்து கொண்டார். वो प्रभु के साथ साथ चलने को वो रहस्य को वो जान लिया. அப்ப தேவனோடு நாம தான் சஞ்சரிக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்றால் अगर प्रभु के साथ साथ चलना है तो அதற்கு ஏதாவது ஒரு சீக்கிரட் இருக்கிறது, एक भेद है, ஒரு ரகசியம் இருக்கிறது. एक राज है. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம். उत्पत्ति 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. நீதிமானும் அதாவது உத்தமனுமாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. नोआ अपने जमाने में आके धर्मी और वफादार था. தேவனோடு நடக்கிறவர்கள் प्रभु के साथ साथ जो चलते हैं, உத்தமர்களாக நாம் இருந்தோம் என்றால், अगर वफादार रहेंगे, நாம் அதாவது பிழையற்றவர்களாக நாம் இருந்தோம் என்றால் बेदाग रहेंगे, தேவனோடு நாம் நடக்க முடியும், தேவனும் நம்மோடு நடக்க முடியும். प्रभु के साथ साथ चल सकते हैं, प्रभु அப்படி भी இல்லை हमारे साथ साथ चल என்றால் सकता அந்த है. ரகசியத்திலிருந்து நாம் அதாவது வெளியிலே இருந்து அதாவது ஆண்டவருக்கு ஆராதனை செய்தோம் என்றால் தேவன் நம்மோடு நடக்க மாட்டார், நாமும் தேவனோடு சரியாக நடக்க முடியாது. अगर उससे अगर बाहर चल के अगर प्रभु के साथ चलने के लिए अगर चाहेंगे तो प्रभु हमारे साथ नहीं चलेगा, हम भी प्रभु के साथ साथ नहीं चल தேவனுடைய सकते. நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो. இந்த ஜனங்கள் மத்தியிலே நோவாவானவர்
इन लोगों के बीच नूह जो है விசேஷித்தமானவராக தான் இருந்தார். एक खास इंसान था, அவர் அதாவது நீதி உள்ளவராகவும் वो धर्मी था, பிழையற்றவருமாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. बेदाग था. அதற்கு பின்பு उसके बाद ஆபிரகாமிடம் அதாவது ஆண்டவர் அதாவது நேரடியாக பேசுகிறார். अब्राहम से रूबरू प्रभु ने बात किया. அதாவது பேசும் பொழுது जब बात நீ किया, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு तू मेरे सामने चल, உத்தமனாக இரு என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை ஆண்டவர் அதாவது ஆபிரகாமுக்கு போதிக்கிறார். मेरे सामने तो सच्चा रह करके प्रभु ने अब्राहम से बात किया. அப்போதாவது புதிய ஏற்பாட்டின் உபதேசம் அதாவது பரிசுத்தமாக வாழுகிறது அது ஒரு அதாவது பிரத்யேகமான அதாவது உபதேசமானது. जो पवित्र जिंदगी जीना जो है कि जो बाइबल का बहुत ही खास बात அது है. ஆபிரகாமுக்கு அதாவது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. उत्पत्ति का 17:1 में प्रभु अब्राहम से बात करता हुआ कार्य को हम देखते हैं. ஆதியாகமம் 17:1 17:1 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொல்லி ஆண்டவர் அவரை பார்த்து मैं சொன்னார். सर्वशक्तिमान प्रभु है, तू मेरे हुजूर चल और आके कामिल हो. ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்க்கையில உத்தமனாக வாழ்ந்ததாக தெரிகிறது. एक वफादार जिंदगी जिया अब्राहम. நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். हम अब्राहम के बच्चे, उसके वारिस हैं. இதற்கு பின்பு யோப் என்ற பக்தன் उसके बाद आके अय्यूब का அவரை जब குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியை பாருங்க. उसके बारे में जो प्रभु जो देते हैं गवाही को देखेंगे. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே अय्यूब 1:1 में யோபு 1 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. இவர் தேவனுக்கு பயப்படுகிறவராக, प्रभु का डर मानता, உத்தமனவராக, वफादार, அவர் அதாவது பிழையற்றவராக இருந்ததாக தெரிகிறது. और बेदाग था, தேவனுடைய निष्कपट था. நாமத்திற்கு மகிமை உண்டாக. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவன் நம்மோடு நடக்க வேண்டும். அப்ப தேவனோடு நாம் நடப்பது என்ன? நீதி உள்ள வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, एक साफ जिंदगी. நம்முடைய நாவானது ரொம்ப அடக்கமாக இருக்க வேண்டும். हमारा जुबान पर हम काबू रखें. எவன் நாவை அடக்குறானோ, जो जुबान पर काबू रखते हैं, அவனே உத்தமன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். वही कामिल है करके याकूब कहता है. நாவை அடக்காதவர்கள் जो अपने जुबान पर काबू नहीं लाते, எல்லா தீங்குகளையும் உழுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. हर बुराई में फंसेंगे करके बाइबल कहती है. இயேசுவும் यीशु அவர் பிழையற்றவராக, वो बेदाग, மிகுந்த பரிசுத்தராக, बहुत ही पवित्र, அவர் தேவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु के साथ रहा. அவர்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்திலே, யோவான் 10 யோவான் 10:30 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாக. नाम की महिमा हो. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். मैं और पिता एक हूँ. இயேசு கிறிஸ்துவும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறார்கள். यीशु मसीह और पिता प्रभु एक है. இயேசு கிறிஸ்து வல்லமையிலும், यीशु सामर्थ्य में, அதிகாரத்திலும், अधिकार में, சர்வ வல்லமையிலும், सर्व सामर्थ्य எல்லா में, நிலையிலும் தேவனுக்கு சமமானவராக அவர் இருக்கிறார். हर हालात में वो प्रभु के बराबर है. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனோடு நடக்க வேண்டும். प्रभु के लोग हम प्रभु के साथ தேவனோடு चलें. நடக்கும்படியாக நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். प्रभु भी हमारे साथ चलने நாம் के लिए अपने आप को पवित्र करें. பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हम बेदाग रहे. இரண்டாவது, दूसरा, நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். हम आके एहसान मंद रहे. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். प्रभु का एहसान माने. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த जो வேண்டும். हम पर जो आके एहसान किया उनके लिए एहसान मंद रहे. இந்த நன்றி நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் उस சொல்லுகிறது. एहसान को हम हर रोज आके और जिंदगी में इस्तेमाल करना है. நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருக்கு நாம் என்னாலும் நன்றி செலுத்த வேண்டும். हमारे दिल में हमेशा प्रभु को शुक्रगुजारी करें. மற்றவர்களுக்காகவும் நம்முடைய இருதயத்தில் நன்றி செலுத்த வேண்டும். औरों के लिए भी शुक्रगुजारी करें. ஆண்டவருடைய நாமத்தை प्रभु के नाम நாம் को உயர்த்துவதும், हम आके बड़ाई करना, அதை மனனம் செய்வதும், उसका भजन करना. பாருங்கள், இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், हिंदू देखिए या कि इस्लाम को देखिए, சில கத்தோலிக்கர்களாக இருக்கட்டும், किसी कैथोलिक को देखिए, அவர்கள் இந்த ஜெப மாலை வைத்து ஜெப 108 முறை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. वो माला लेके जापते रहते हैं. ஒரு மாலை ஒரு அந்த மணி உருட்டுகிற சமயத்துல கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பது. एक माला जब आके लोग ये करते हैं, माला को प्रभु का नाम जपते रहते हैं. அவர்கள் கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள். माला को लेकर प्रभु का नाम जपते ஆனால் रहते இந்த हैं. பெந்தகோஸ்துக்கார பையர்களும் இந்த மற்ற கிறிஸ்தவர்களும், बेंटिकोस के बाकी இவர்கள் मसीही मंडली लोग எல்லாவற்றும் நாங்க தான் பரிசுத்தவான்கள், எங்களை தவிர வேற எவனும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா பாவத்திலும் இருக்கிறவங்க பெந்தகோஸ்துக்காரங்க. हमारे बराबर का कोई नहीं है, हम सबसे बढ़कर
करेंगे वो के सब करने के ஏனென்றால் पाप இந்த में पड़े हैं। பெந்தகோஸ்து காரண அந்த கூட்டத்தாருக்கு அதாவது அவங்க வந்து அதாவது அபியாஸ் அதாவது பிராக்டிஸ் கிடையாது. हाँ, जो पेंटिकोस के जो लोग हैं उनको किसी तरीके का एक अभ्यास नहीं है उनका। ஆனால் மற்றவர்கள் அதாவது ஒரு பேருக்காவது, लेकिन बाकी लोग को देखे सिर्फ नाम के लिए तो कम से कम இந்துக்கள் இருக்கட்டும் அதாவது அந்நிய தெய்வத்தின் நாமத்தை ஏதாவது நாவில ஏதாவது உச்சரித்து கொண்டே இருப்பாங்க. हिंदू हो या बेगाने देवता को मानने वाले अपने नाम में के प्रभु के नाम जपते रहते हैं। நான் அதாவது டெல்லிக்கு ஏதாவது ஊழியத்திற்கு போயிருந்த சமயத்துல அதாவது அங்கே ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல एक स्टेशन में जब मैं दिल्ली गया था, இங்கேதான் அதாவது இந்தியா தேசத்துல உள்ள அதாவது பகவத்கீதை அதாவது அவங்க வேதம் அதாவது பிரிண்ட் பண்ணப்படுகிற அதாவது ஊர் தான் அந்த ஊர். भगवत गीता जहाँ पर आके ज्यादा प्रिंट होता है वही गाँव है। அந்த ஸ்டேஷன்ல ஏதாவது நான் அதை இறங்கின பொழுது அங்க ஏதாவது ரொம்ப ஏதாவது இந்துக்கள் ஏதாவது போகிற வரதையும் பார்த்தேன். मैंने बहुत हिंदुओं को स्टेशन में आते जाते देखा। அவர்கள் எல்லாரும் அதாவது அவங்களுடைய ஏதாவது கடவுளுடைய நாமத்தை ஏதாவது உச்சரித்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. वो सब अपने नाम अपने उनके देवता के नाम जापते रहते हैं। நம்ம யாராவது ஏதாவது நம்முடைய கடவுளுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோமா? कोई भी ऐसा अपना नाम अपने प्रभु के नाम जपते नहीं। ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, क्या सोचते हैं, எங்களை தவிர ஏதாவது யாரும் பரிசுத்தவான்கள் हमारे जैसा कोई नहीं है। அப்படி நம்ம ஒருபோதும் ஏதாவது எண்ணக்கூடாது. அப்படி நினைக்கிறதுனாலே நாம ஏதாவது எல்லாவற்றிலும் ஏதாவது we are weak. हम हरगिज ऐसा ना सोचे, ऐसा सोचते हम सबसे நம்மளை ज्यादा कमजोर हम हैं। நம்மளை காட்டிலும் ஏதாவது ஞானவான்கள், हमसे भी ज्यादा हिकमत நம்மளை वाले, காட்டிலும் ஏதாவது புத்திசாலிகள், हमसे भी ज्यादा बुद्धिमान, அதாவது பெரிய படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. पढ़े लिखे बहुत है। அது கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். उसे यकीनन कबूल करना। ஆதலால் தெய்வத்தினுடைய நாமத்தை நாம் அதாவது ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் அவருக்கு நன்றி செலுத்த यीशु வேண்டும். का नाम जपते रहना है, उसको हमेशा शुक्रगुजारी करते रहना है। வல்ல கிரியைகளுக்காக, उसका सामर्थ्य அவருடைய काम के வல்ல लिए, செயல்களுக்காக, उसके सामर्थ्य का जो कार्य के लिए, கடந்த காலங்களிலே ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களுக்காக, गुजरे दिनों में प्रभु ने जो किए बड़े काम किए, நிகழ் காலங்களிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதா அவருடைய கிரியைகளுக்காக, वर्तमान काल में जो प्रभु जो कर रहे हैं, வருகிறதாவது காலங்களிலே அவர் செய்ய போகிறதற்காக, और जो आने वाले दिनों में जो करने वाला நாம் है, என்னாலும் ஆண்டவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நாம் அதாவது உச்சரித்துக் கொண்டே இருக்க हम வேண்டும். हर रोज हर पल यीशु का नाम जपते रहना है। மூன்றாவது நாம் அதாவது என்னாலும் கர்த்தரை அதாவது பாடி நாம் மகிழ வேண்டும். हम के हर पल हर वक्त प्रभु का गीत गाएं। நம்முடைய ஏதாவது பிள்ளைகள் அநேகம் பேர் ஏதாவது நல்ல ஏதாவது பாடகர்களாக இருக்கிறீங்க. हमारे कलीसिया में कई बच्चे अच्छे गीत गाते हैं, நல்ல சந்தோஷமான காரியம், खुशी की बात। அதில் நாம் அதாவது இன்னும் ஏதாவது பயிற்சி பெற்று ஏதாவது உயர்வை அடைய வேண்டும். उसमें और भी अच्छे तरह के से प्रैक्टिस करे, आगे बढ़े। ஆண்டவரை நாம் என்னாலும் துதிக்க வேண்டும், அதாவது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். हर पल प्रभु की स्तुति करे, उसकी गीत गाए। நாம் அதாவது பாடல்களை நாம் கேட்கிறோம், हम गीत सुनते हैं, ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அதாவது இருதயத்திற்கு ரொம்ப அதாவது சமாதானமாக இருக்கிறது சொல்லி கேட்கிறோம். बहुत मीठा मीठा है करके हमारे दिल को सुकून पहुंचाती है। ஆனால் நாம் பாடலை நாம் அதாவது ஆண்டவருக்கு நாம் படிக்கிறோமா? क्या हम प्रभु के लिए गीत गाते हैं? நாம் क्या கர்த்தரை நாம் அதை உயர்த்துகிறோமா प्रभु का नाम ऊंचा करते हैं? என்பதை நாம் அதாவது கவனிக்க வேண்டும். उसे के गौर ஆண்டவரை करना। நாம் அதாவது பாடி துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க हम வேண்டும். प्रभु को गीत गाकर उसकी स्तुति करें। கர்த்தருடைய சமூகத்தில் ஏதாவது கூடி வருகிற சமயங்களிலே जब जब प्रभु के सम्मुख में मिलकर आते हैं, கர்த்தருடைய ஜனங்கள் ஏதாவது நன்றாக வாயை திறந்து ஏதாவது படிக்க வேண்டும். अब मुंह खोलकर वहां की गीत गाएं। அப்ப அதாவது பாடல்கள் ஏதாவது படிக்கிறவர்களுடைய ஏதாவது சிலருடைய ஏதாவது டோன் சத்தம் ஏதாவது மற்றவர்களுடைய ஏதாவது மேட்ச் ஆகாது. हाँ, दूसरों के साथ वो सुर नहीं मिल सकता। ஏனென்றால் அவருடைய ஏதாவது தொண்டை வந்து ரொம்ப ஏதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும். उनका गला बहुत ही सख्त होगा, அதில் ஏதாவது இனிமை இருக்காததினாலே ஏதாவது மற்றவர்களோட மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுனால ஏதாவது பாடல் வேலையிலே ஏதாவது பல ஏதாவது குழப்பங்கள் உண்டாகும். उनमें उनके सुर में मीठापन नहीं होने के से दूसरों के सुर के साथ आके नहीं मिल सकता। நாம் அதாவது இசை நாம் அதாவது பயன்படுத்துகிறோம், हम संगीत इस्तेमाल இசை करते हैं, கருவிகளை நாம் அதாவது சரியாக பயன்படுத்த और வேண்டும். संगीत जो बजाते हैं उसका भी ठीक ஆண்டவரை நாம் इस्तेमाल அதாவது करें, உயர்த்த வேண்டும், அதாவது மகிழ வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். प्रभु के नाम को ऊंचा करे, खुशी मनाए। அது ஏதாவது தேவனுக்கு நான் ஏதாவது நன்றி செலுத்துகிறேன், தேவன் ஏதாவது பெரியவராக இருக்கிறார், நீரே உயர்ந்தவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஏதாவது உயர்த்த வேண்டும். हाँ, प्रभु तुम ही बड़े हो, ऊंचे हो करके उसका गीत गा के हमारे स्तुति करें। நான்காவது ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கை உண்டாக்குற தீமைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். चौथी बात है कि प्रभु जो हमारे जिंदगी में के एहसानों के लिए भी अच्छा प्रभु को धन्यवाद करे, बुराई के लिए भी प्रभु को धन्यवाद ஆண்டவரே करे। எனக்கு ஒரு பெரிய வியாதியை கொடுத்து ஏதாவது ஒன்று நான் ஸ்தோத்திரிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஆராதனைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடாது. हम ऐसा ना रहे कि मतलब कि प्रभु आपने मुझे इतना बड़ा बीमारी दे दिया, इससे मैं नहीं आऊंगा, आपका स्तुति नहीं करूंगा। ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காகவும் प्रभु ने जो क्या एहसानों के लिए, ஆசீர்வாதங்களுக்காகவும்
போராட்டங்களுக்காகவும் प्रभु ने जो दिया आशीर्वाद நம்முடைய के लिए, வாழ்க்கையில் ஏதாவது உண்டாகிற பலவிதமான தீமைகள் हमारी जिंदगी में हुए कई बुराइयों பல के लिए போராட்டங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். और कई तकलीफों के लिए भी प्रभु का हम शुक्रगुजारी அது करें, சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியங்களாக இருக்கட்டும், छोटी हो या बड़ी हो, அந்த ஆசீர்வாதங்களை நம்ம முன்னிட்டு நாம் அதாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த वो வேண்டும். बरकतों को रखकर प्रभु की धन्यवाद करें. நாம் அதாவது ஆகாரம் உண்ணுகிறோம், हम खाते हैं, நமக்கு நல்லது ஆரோக்கியம் இருக்கிறது. अच्छा तंदुरुस्ती है, வெயில் காலமோ அதாவது பனி காலமோ अब ठंड हो या के जो के गर्मी हो மழை காலமோ या बारिश இந்த हो, காலங்களில் ஏதாவது நாம் அதாவது உபயோகிக்கிறதாவது அதாவது ஸ்வெட்டர், जो हम जो स्वेटर जो पहनते हैं, நாம் அதாவது நம்ம ஏதாவது பாதுகாத்துக் கொள்கிறோம். जो अपने आप को संभालते हैं, மழை என்றால் நாம் அதாவது கொடை பிடித்துக் கொள்கிறோம். बारिश के समय छाता लेते हैं. மழை வரக்கூடாது, மழை ஏதாவது ஸ்டாப் பண்ணு, மழை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது முடியாது. हाँ प्रभु ये बारिश को बंद करो करके बोले तो वो आके बने होगा ऐसा. குளிர் அடிக்கிறது என்றால் நம்ம அதாவது ஸ்வெட்டர் போட்டுக்கிடுவோம், ठंड है तो स्वेटर इसका கிளவுஸ் इस्तेमाल करते போட்டுக்கிடுவோம், हैं, அதாவது சாக்ஸ் போட்டுக்கிடுவோம். ग्लव्स डालते हैं, सॉक्स डालते हैं. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கிறதா எந்த ஒரு ஏதாவது உயர்வோ குறைவோ, हमारी जिंदगी का वो अच्छा ऊंचाई हो या நலமான गहराई காரியமோ हो, தீமையான காரியமோ, अच्छा हो या बुरा हो, எல்லா காரியங்களுக்காகவும் அதாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். हर हालात में प्रभु का हम धन्यवाद करें. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. ஐந்தாவது நாம் அதாவது கர்த்தர் செய்த அதாவது நன்மைகள் அதிசயமான கிரியைகளை पांचवी बात प्रभु ने जो हमारी जिंदगी में किया जो अजीब कामों के लिए, அவைகளை அதாவது ரட்சிக்கப்பட்டதா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் वो जो उद्धार पाए प्रभु के लोग की जिंदगी में, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அதாவது நாம் அதாவது அதை பகிர வேண்டும். जो उद्धार नहीं पाए लोग के बीच में उसे साथ बांटे. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நன்மை செய்தார். प्रभु ने मेरे जिंदगी में भलाई की. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லல. हमारी जिंदगी में जो हुई बुराई के बारे में बोलना जरूरी நன்மை नहीं. செய்தார் என்று சொல்லி அதை மற்றவர்கள் நாம் அறிவிக்க வேண்டும். प्रभु ने मेरे जिंदगी में भलाई किया करके औरों को बताया. ஆண்டவர் அதாவது அற்புதமானவராக அவர் இருக்கிறார். प्रभु अद्भुत काम करता है. நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். हमारी जिंदगी में की हर एक क्रियाओं के लिए प्रभु को हम धन्यवाद करें. ஆறாவது நாம் இயேசுவை நாம் சாட்சியிட வேண்டும். छठी बात है कि यीशु की गवाही दें. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இயேசுவை குறித்து நாம் சொல்ல வேண்டும். जो उद्धार नहीं पाए उनको आके यीशु के बारे में बताएं. லூக்கா 17 அதிகாரம் 11 இலிருந்து 19 வாசித்து பார்த்தால் लूका 17:11-19 तक देखेंगे तो அங்கே ஏதாவது 10 குஷ்டரோகிகள் 10 कोढ़ी ஆண்டவரால் அதாவது அவர்கள் ஏதாவது சுகம் அடைகிறார்கள். और प्रभु से चंगाई पाए. அவர்கள் எல்லோரும் ஏதாவது சுகம் பெற்றார்கள், सब चंगाई पाए, எல்லோரும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். सब आके अच्छे हो गए. அப்போ அக்காலங்களிலாக இருக்கட்டும் அதாவது இக்காலங்களிலாக उस இருக்கட்டும், जमाना हो इस जमाने की हो, குஷ்டரோகம் என்ற வியாதியானது அதாவது சமுதாயத்திலிருந்து அதாவது ஒதுக்கி வைத்திருவாங்க. ये कोढ़ी जो है, कोढ़ जो है, अगर किसी को लग गया तो वो समाज से दूर कर देते हैं. குடும்பத்தில் இருக்க முடியாது, परिवार में रह सकते हैं, அதாவது பெரிய நல்ல காரியங்கள் நம்முடைய அதாவது கரங்களினாலோ அதாவது காரியங்கள் செய்ய முடியாது. कोई अच्छे काम आपके हम नहीं कर सकते. இப்படி ஏதாவது கொடிய ஏதாவது வியாதி, ऐसे बीमारी அவருடைய ஏதாவது மனதிலும் அதாவது எண்ணங்களிலும் அதாவது பெரிய ஏதாவது ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து उनके கொண்டிருக்கும். मन और के शरीर में आके बड़ा नुकसान पहुंचा. ஆனால் இந்த 10 ஏதாவது குஷ்டரோகிகள் ये 10 कोढ़ी இயேசுவினால் அதாவது அவர்கள் சுகமடைந்தார்கள். प्रभु यीशु से चंगाई पाए. சுகமடைந்தவர்களிலே जो चंगाई पाए ஒருவன் एक கடந்து வந்து आकर இயேசுவுக்கு அதாவது நன்றி செலுத்துகிறான். प्रभु का उसने एहसान माना. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु को धन्यवाद. 17 அதிகாரம் 5வது வாக்கியம், லூக்கா 17:5 लूक 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. இது வசனம் மாறி இருக்கு போல. அவருடைய பாதத்திலே மூன்று விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாதானமாய் இருந்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा இது हो. எந்த வசனம் இது? 14 ரைட் 16 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. இந்த ஏதாவது வியாதியிலிருந்து விடுதலை அடைந்த இந்த சமாரியன் ये जो सामरी जो के बीमार से जो चंगाई पाया, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஏதாவது மறந்து ஏதாவது போகவே இல்லை. प्रभु ने जो उसकी जिंदगी में किया भलाई को भूला नहीं. மற்றதாவது 9 பேரும் சுகம் அடைந்தது ஏதாவது ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏதாவது பெற்றதாவது போயிட்டாங்க. बाकी 9 लोग चंगाई पाए और ये खुशी खुशी लोग பெரிய चले गए. வியாதியிலிருந்து ஏதாவது கர்த்தர் ஏதாவது என்னை விடுதலையாக்கினார், इस बड़ी बीमारी से मुझे चंगाई दिया. நான் இப்பொழுது ஏதாவது பச்சை குழந்தை போல் இருக்கிறேன், मैं भी एक बच्चा जैसा मेरा त्वचा हो गया. என்னுடைய ஏதாவது மனதில் ஏதாவது எவ்வளவு விசாலம் எவ்வளவு ஆறுதல் உண்டா मेरे இருக்கிறது. मन में कितनी तसल्ली चैन मैंने पाया. என்ற அந்த உணர்வோடு वो उस एहसास से இயேசுனுடைய பாதத்தில் ஏதாவது விழுந்து நன்றி செலுத்துகிறார். पर प्रभु यीशु के पैरों में गिरकर उसको धन्यवाद किया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
प्रभु के नाम की महिमा हो। வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பஸ்ல ஏதாவது विदेश में एक बस में பிரயாணம் செய்தாங்களாம். कुछ लोग सफर कर रहे थे। அப்போ அதுல ஏதாவது ஒருத்தர் ஏதாவது பிரயாணம் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாராம். एक व्यक्ति उसमें सफर कर रहा था, அவர் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருந்தாராம். वो देख रहा था। அவர் ஏதாவது ஒவ்வொரு ஸ்டாப்பாக ஏதாவது நிறுத்தி हर एक स्टॉप में रुक रुक எல்லாரும் இறங்கி போகிறதை उतरता हुआ, ஏதாவது ஏறுகிறதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். चढ़ता हुआ देख रहा था। அப்ப ரொம்ப வெகு தூரம் போன பின்பு लंबे दूर जाने के बाद அதாவது அவரும் இறங்கினாராம். वो भी उतरा। அப்ப இறங்கிட்டு उतरकर அந்த வண்டி ஓட்டுனதாவது அந்த டிரைவரை பார்த்து சொன்னாராம், वो ड्राइवर को देखकर उसने कहा, இவ்வளவு தூரம் என்னை பாதுகாப்போடு அதாவது என்னை வந்து நீர் சேர்த்தீர், इतने लंबे सफर तक मुझे संभाल कर लेकर आया, உங்களுக்கு ரொம்ப நன்றி, आपको बहुत धन्यवाद அப்படின்னு சொன்னார். ऐसा कहा। அது சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது वो कहकर ये இத்தனை कहा, பேர் ஏறுகிறாங்க, எத்தனை பேர் இறங்குகிறாங்க, इतने लोग चढ़े उतरे, யாரும் அதாவது அதை கண்டுகிடவே இல்லை. कोई भी इसके बारे में बड़ा करके सोचा नहीं। என்னுடையதாவது மனதில் ஏதாவது ஒரு உணர்வு உண்டாயிட்டு, मेरे मन में एक एहसास இவ்வளவு हुआ, தூரம் அதாவது நான் ஏதாவது பத்திரமாக நான் ஏதாவது யாத்திரை செய்து வரும்படியாக நீர் தான் அதற்கு ஏதாவது ஒரு காரணராக இருந்தீர், इतना लंबा सफर मैंने तय किया और इसका वजह आप हो करके உமக்கு நன்றி என்று சொன்னாராம். उसके लिए धन्यवाद कहता हूं। பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை ஏதாவது பாதுகாத்து வந்ததாவது அந்த प्रभु நாட்கள், के लोग हमको प्रभु ने अब तक संभाला, கர்த்தர் நம்மை ஏதாவது நடத்தி வந்ததாவது அந்த வழி நடத்துதல், और जो जिस तरीके से प्रभु ने मैं चलाया, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததாவது அந்த ஆசீர்வாதத்தை, और जिस प्रकार से प्रभु ने मैं आशीष கர்த்தர் किया, நம்மை பாதுகாத்து கொண்டதாவது பாதுகாப்பை, और जिस प्रकार से प्रभु ने मैं संभाला, கண்டிப்பாக நாம் ஏதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. यकीनन बिना प्रभु को धन्यवाद किए बगैर கண்டிப்பாக नहीं रह நாம் सकते। ஏதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். बेशक प्रभु को धन्यवाद करे। மனிதனாகிய மனித குலமானது பாவம் என்றதாவது குஷ்டரோகத்தினால் அவனதாவது தீண்டப்பட்டிருக்கிறார். पाप करके कोड में जो है कि मानव जाति फंसा हुआ है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏதாவது பாவம் என்னும் குஷ்டரோகத்தை நம்ம விட்டதாவது அகற்றி விட்டார். पाप करके इस कोड को कोड़ी को जो है कि हमारे जिंदगी से प्रभु ने இது ஒரு दूर பெரிய किया। அவமான ஒரு வியாதியாக இருக்கிறது. एक बड़ी है कि बदनाम को लाने वाला एक बीमारी है। இந்த அவமானம் உள்ள இந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றதினால் इस बदनामी को प्रभु यीशु ने दूर किया। இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. हम प्रभु को धन्यवाद किए बगैर नहीं रह सकते। நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அதை நாம் அபியாசிக்க வேண்டும். प्रभु का धन्यवाद करें, उस अभ्यास करें। மூன்றாவது तीसरी बात, சுயத்துக்கு நாம் சாக வேண்டும். हम अपने खुद ही को आके मारना है। நமக்குள்ளாக அகம் இருக்கிறது. हमारे अंदर अहंकार है। அகம் நம்மை விட்டதாக अहंकार हमसे दूर होगा। இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய பிரகாசம் நம்முடைய முகத்திலிருந்து வெளிப்படும். प्रभु का सामर्थ्य, கிறிஸ்துவை நாம் சரியாக காண்பிக்க முடியும். प्रभु की रोशनी हम में से आके वाके प्रकट होगा। நாம் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை அடையும்படியாக நம்ம நாடுகிற இந்த யாத்திரையிலே, जब मसीह की पैरवी करते हुए प्रभु यीशु के पीछे चलते हुए हम, நம்முடைய வாழ்க்கை நெருக்குகிறதா மாம்சம், பாவம், உலகம், हमें जो दबाने वाला है कि हमारा शरीर, हमारा जिस्मानी ख्वाहिश, दुनिया, அந்த ஆசைகளை ஒவ்வொரு நாளும் வெறுத்து நம்ம தள்ள வேண்டும். वो ख्वाहिशों को हर रोज आके दूर करते हुए चलना है। கிறிஸ்துவை அடைய मसीह को पाते நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மாம்சம், பாவம், உலகம், हमारे ஆசைகளை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். हमारे जिंदगी में जो पाप है, हमारी जिस्मानी ख्वाहिश है, ख्वाहिश आके दूर करना है। இதை குறித்து பவுல் நன்றாக எழுதுகிறார். उसके ने पौलुस के बड़े साफ लिखता है। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வாசித்து गलातियर 5:19 को पढ़ेंगे। நம்ம நெருங்கி இருக்கிறதாவது மாம்சம், हमें जो घेरे हुए जो हमारे जिस्मानी ख्वाहिश, மாம்சம் என்றால் உலக பாவம், ஆசைகள், जिस्मानी ख्वाहिश ने दुनिया की ख्वाहिश, அதை நாம் வெறுத்து நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். उसे दूर करें, नफरत करें। அதை தொடர்ந்து அவர் மறுபடியும் எழுதும் பொழுது, उसके बारे में जब लिखता है तो தேவாவினால் நாம் அதை செய்ய முடியும். प्रभु की आत्मा से ये हो सकता है। தேவாவியானவரே நம்ம அப்படி அந்த ஆசைகளை விட்டு நம்ம அகற்ற முடியும் என்று प्रभु की आत्मा से उस जिस्मानी ख्वाहिश को दूर करना। அதே அதிகாரம் 22 25 வசனம் வரைக்கும் எழுதுகிறார் பாருங்க. वचन में अब हम देखते हैं, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சுயத்திற்கு நாம் சாக வேண்டும். खुद ही को इनकार करना है, मरना है। சுயம் என்றதாவது ஒரு அகம்பாவம் இருக்கிறது. हमारे अंदर खुद गर्जी करके एक अहंकार है। தேவனுடையதாவது பிள்ளைகள், प्रभु के बच्चे, இயேசுவின் சீடர்கள், சீஷர்கள், जो प्रभु के चेले जो है, ஒவ்வொரு நாளும் தங்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். हर रोज अपने आप को नफरत करना, इनकार करना। மத்தேயு 16:24 मत्ती 16:24, மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் अगर कोई मेरे पीछे आना चाहता है, முதலாவது அவள் செய்ய வேண்டியது தங்களை ஏதாவது வெறுக்க வேண்டும். पहला क्या करना है? अपने आप को इनकार करना அப்போ है। தங்களை வெறுக்கிறது என்றால் என்ன? अपने आप को इनकार करना है। நம்முடைய ஏதாவது அகத்தில் இருக்கிறதாவது மறைந்து இருக்கிறதாவது மாம்ச ஏதாவது பாவ ஏதாவது ஆசைகள் உலக ஆசைகள் हमारे जिस्मानी ख्वाहिश அவைகளை நாம் ஏதாவது விற்று ஏதாவது उसे छोड़कर இயேசுவுக்கு நாம் பின் சென்றோம் என்றால் अगर यीशु के पीछे चले तो நம்முடைய ஏதாவது சிலுவையை நாம் ஏதாவது சுமந்து கொண்டு இயேசுவை தான் நாம் பின்பற்ற अपने வேண்டும். क्रूस को उठाए पर मसीह के पीछे चल நாம் सकते நம்மை हैं। ஏதாவது வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். हमें अपने आप को हम इनकार करें, डिनाई करें। தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। நாம் நம்மை வெறுக்கும் பொழுது जब अपने आप को इनकार करते பாவம் हैं, நம்மை ஏதாவது ஆள முடியாது. पाप हम पर प्रभुता नहीं कर सकता। பாவம் நம்மை ஏதாவது மேற்கொள்ள முடியாது. पाप हम पर प्रभुता नहीं कर सकता। நாம் ஏதாவது பாவத்திற்கு அடிமையாக இருப்பது ஏதாவது இருக்க हम முடியாது. हरगिज पाप का गुलाम नहीं रह என்று सकते। ரோமர் 6 அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது. रोमियो 6:6 में लिखा है। ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। நம்முடைய ஏதாவது பாவ மாம்ச அது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று हमारी அறிந்திருக்கிறோம். जिस्मानी ख्वाहिश जो है कि मसीह के साथ आके वो क्रूस पे चढ़ाया गया ஆமா, है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது வெறுக்க வேண்டும். हम आके प्रभु के हर रोज अपने आप को इनकार करें। நம்முடைய ஏதாவது ஆசைகள் பாவ ஆசைகள் உலக ஆசைகளை நாம் ஏதாவது வெறுக்க வேண்டும். हमारे अभिलाषाएं, हमारी जिस्मानी ख्वाहिश को हम आके उसे नफरत करें। ஒரு காலங்களிலே ஏதாவது நாம் ஏதாவது கர்த்தருடைய ஏதாவது இந்த பாதையில ஏதாவது நடந்து வந்தோம். एक जमाने मसीह के उस राह पे चल रहे थे, இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது மற்ற ஆசைகள் ஏதாவது தேவ ஜனங்களை ஏதாவது ஆட்கொள்ளுகிறது. लेकिन थोड़े धीरे धीरे के दूसरे ख्वाहिशें भी हमारे साथ आके அப்படி आने लगे। ஆட்கொள்ளுகிறதினாலே அவர்கள் ஏதாவது கர்த்தருக்குள்ளாக வளர்கிறார்களா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அவங்க ஏதாவது வளருவதே மாட்டாங்க. जिस्मानी ख्वाहिश आके जो हमारे साथ साथ चलने की वजह से मसीह में बढ़ नहीं நாம் पाते। நம்ம ஏதாவது வெறுத்தால் ஒழிய ஏதாவது இயேசுவை நாம் சரியாக பின்பற்றவே முடியாது. हम जब तक हम अपने आप को इनकार ना करें, मसीह को हम ठीक ठीक पहचान नहीं सकते। நாம் நம்மை வெறுக்கவில்லை என்றால் பாவம் நம்மை ஏதாவது ஆளுகை செய்யும். अगर हम अपने आप को इनकार ना करें तो कि पाप हम पर प्रभुता करेगा। பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியாது. पाप से आजाद नहीं हो सकते। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆதலால் தேவனுடைய ஏதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறபடி प्रभु का वचन ये कहता है, நாம் ஏதாவது நம்முடைய ஏதாவது வாழ்க்கையிலே நம்முடைய ஏதாவது ஆசைகள் உலக ஆசைகளை நாம் ஏதாவது விட்டு ஏதாவது ஒழிய வேண்டும். दुनिया के ख्वाहिशें को हम दूर करें। हम தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவனோடு உள்ள உறவிலே प्रभु के उस रिश्ते में அறிவை காட்டிலும் जो हमारे बुद्धि को जब தேவனோடு உள்ள पढ़कर விசுவாச உறவிலே நாம் ஏதாவது வளர வேண்டும். उस विश्वास के उस रिश्ते में बढ़ना है। அநேகம் பேருக்கு ஏதாவது ஆண்டவரை பற்றி ஏதாவது நல்ல அறிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும். कई लोगों को प्रभु के बारे में एक अच्छा एक ज्ञान होगा, ஆனால் ஏதாவது அது விசுவாசத்துக்கு ஏற்றது அறிவாக लेकिन இருக்காது. विश्वास के लिए वो उनका बुद्धि नहीं होगा। ஆண்டவர் பெரியவர், ஏதாவது ஆண்டவருடைய சகல ஏதாவது இறையியல் ஏதாவது சகல சத்தியங்கள் உபதேசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். प्रभु के बारे में सब जानते हैं, प्रभु के कार्य के बारे में सब जानते हैं, उसको सामर्थ्य के बारे में जानते हैं। ஆண்டவர் விசுவாசிக்க ये மாட்டார். प्रभु पे विश्वास அது नहीं இந்த करेंगे, தலையோட தான் நிற்கும். वो सर पर ही रहेगा। கொஞ்சம் ஏதாவது ஒரு அடி ஏதாவது இறங்கி ஏதாவது இந்த இருதயத்துக்குள்ள வராது. एक फुट के दिल तक नहीं आएगा। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। நாம் நம்முடைய ஏதாவது அறிவை காட்டிலும் हमारे बुद्धि से बढ़कर விசுவாசம் என்னும் தேவனோடு உள்ள உறவிலே विश्वास करके वो प्रभु के उस रिश्ते में நாம் செய்தோம் என்றால் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். हमारे उस विश्वास को देखकर प्रभु यीशु खुश होंगे। தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படியாக நாம் அவருக்கு பாத்திரர்களாக நாம் ஏதாவது நடக்க வேண்டும். प्रभु हमें अंगीकार करने के उसके योग्य हम रहे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। நான்காவது, चौथी बात, நமது வாழ்க்கையை हमारी जिंदगी நிர்வகித்து அது நாம் ஏதாவது ஒழுங்குபடுத்த வேண்டும். மேனேஜ் उसको ऐसे हम आके ठीक करें। हम अपनी जिंदगी நமது के வாழ்க்கை ஏதாவது நிர்வாகம் ஏதாவது நிர்வகிக்க हमारी வேண்டும். जिंदगी को आके ठीक करें। அதை हम நாம் ஏதாவது ஒழுங்குபடுத்த उसे வேண்டும். आके ठीक रखें। हम தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। கொலோசியர் 3:23 கொலோசியர் 3:23 கொலோசியர் 3:23 நீங்கள் கர்த்தரை கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதாவது நீங்கள் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். जो कुछ करते हो प्रभु के लिए करें। हम நாம் எதை செய்தாலும் जो कुछ நாம் करें, செய்கிற எல்லா நற்கதாவது காரியங்கள், जो भी नेक काम, நம்முடைய வேலைகள், हमारा काम, நம்முடைய ஊழியம், हमारा सेवा, நம்முடைய வாழ்க்கை, हमारी जिंदगी, நம்முடைய சகலமும் सब ஆண்டவருடைய நாம மகிமைக்காக प्रभु के नाम की महिमा के लिए நீங்கள் செய்யுங்கள். அதாவது இருதயதாவது பூர்வமாக செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் पूरे சொல்லுகிறது. दिल से उसे करो करके कहता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा நாம் हो। எடுக்கிறதா பிரயாசங்கள்
हम जो उठा रहे जो कोशिश, நாம் செய்கிற ஒவ்வொருதாவது கிரியைகள் हम जो कर रहे हर एक काम, அதுதாவது பெரியதாவது காரியங்களாக இருக்கலாம், சிறிய காரியங்களாக இருக்கலாம், छोटे होगा या बड़ा भी होगा, எல்லாமே தேவனுடைய நாமத்தினுடையதாவது மகிமைக்காகவே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வேதம் हम சொல்லுகிறது. जो कुछ करें वो प्रभु के नाम की महिमा के लिए ही करें, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा. நாம் அதாவது காலைதாவது தூங்கியதாவது எழும்பியதாவது நம்ம நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் सवेरे उठने से लेकर रात को बिस्तर में जाने तक நாம் வெவ்வேறு காரியங்களை அதாவது செய்கிறோம், வெவ்வேறு இடங்களுக்கு போகிறோம் வருகிறோம், कई काम में उलझे रहते हैं, कई जगह जाते हैं, வெவ்வேறுதாவது நம்ம அதாவது உரையாடல் நாம் செய்கிறோம், कई लोग से मिलते हैं. அவைகளிலே ஆண்டவருக்கு மகிமையாக நாம் அதாவது செய்கிறோமா, क्या वो प्रभु के नाम के महिमा के लिए करते हैं, என்பதை நாம் அதாவது கவனிக்க வேண்டும். उसे पर गौर करना है. நம்முடைய அதாவது ஆத்மீக பயிற்சி, हमारा आत्मिक कसरत, ஆத்மீக பயிற்சியிலே நாம் அதாவது நாம் வளர்கிறோமா, उस आत्मिक कसरत में हम बढ़ते हैं क्या, என்பதை நாம் அதாவது கவனிக்க வேண்டும். उस पर गौर करना है. என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது நம்முடைய ஜெபம், प्रभु के लोग हमारा प्रार्थना வேத வாசிப்பு, और जब बाइबल पढ़ना, வேதத்தை ஆராய்ச்சி செய்வது, बाइबल का के जो खोज करना, வேதத்தை அதாவது தியானிப்பது, ध्यान करना, இன்னும் அதாவது இயேசு கிறிஸ்துவை அதாவது குறித்து மற்றவர்களுக்கு சொல்வது, और यीशु के बारे में औरों को बताना, ஊழியம் செய்வது, सेवा करना, ஏதாவது பற்பல அதாவது காரியங்கள் இருக்கிறது. कई बातें हैं. அதை நாம் அதாவது நாம் நமக்காக தான் செய்யாமல் हम अपने लिए ना करें, நாம் ஆண்டவருக்காக நாம் அதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. वो आके हम प्रभु के लिए करेंगे, बाइबल कहती है. நாம் அதாவது மகிமைக்காக எனக்காகவோ அதாவது நமக்காக செய்தால் பிரயோஜனம் இல்லை. हमारे लिए हमारे नाम के लिए करें तो बेफायदा है. அதில் ஏதாவது நமக்கு ஏதாவது குறைவான ஏதாவது நன்மைகளாக இருக்கட்டும், அதாவது நமக்கு ஏதாவது நாம் ஏதாவது தேடுகிற ஆசீர்வாதங்கள் ஏதாவது பெறாமல் நாம் இருந்தோம் என்றாலும், अगर वो हमको आशीर्वाद मिले या ना मिले या कम भी मिले भी, கடவுளுடைய நாம ஏதாவது புகழ்ச்சிக்காக, प्रभु के नाम की तारीफ के लिए, கடவுளுடைய உயர்வுக்காக நாம் செய்கிறதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். उसकी बड़ाई के लिए हम करेंगे तो प्रभु उस पर गौर करता है. காலங்களை நாம் ஏதாவது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். समय का इस्तेमाल करें. காலங்கள் நமக்கு ஏதாவது ஈவாக ஏதாவது நமக்கு ஏதாவது கடவுளால் கொடுக்கப்படுகிறது. प्रभु ने ये समय हमें एक बख्शीश करके दिया है. கடவுள் நமக்கு ஏதாவது காலங்களை ஏதாவது சமயங்களை நேரங்களை நமக்கு தானமாக கொடுக்கிறார். प्रभु ने एक तोहफा करके प्रभु ने ये समय ये वक्त को ये लम्हा को दिया है. காலங்களை நாம் ஏதாவது ஆண்டவருக்கு என்று நாம் பயன்படுத்துகிறோமா, समय को प्रभु के इस्तेमाल करते हैं क्या? நாம் பயன்படுத்தாமல் ஏதாவது இருந்தோம் என்றால் காலத்தை நாம் ஏதாவது நாம் நஷ்டப்படுத்தி போட்டோம் என்றால், अगर उस वक्त का ठीक इस्तेमाल नहीं किया तो उसका उस वक्त का हम जाया करते हैं. நாம் ஏதாவது நன்றாக ஏதாவது சாப்பிட வேண்டும், अच्छा खाना है, நன்றாக ஏதாவது ஓய்வு எடுக்க வேண்டும், आराम करना है. அது மாத்திரமல்ல इतना ही नहीं, கொஞ்சம் ஏதாவது உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும். थोड़ा कसरत भी करना है. உடற்பயிற்சி செய்கிறதுனாலே ஏதாவது நம்முடைய ஏதாவது எண்ணம், நம்முடைய ஏதாவது சரீரம் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸ் ஆகும். जो कसरत करने से हमारा शरीर हमारा सोच थोड़ा ताजा हो जाता है. நாம் ஏதாவது தூக்கிக் கொண்டே இருந்தோம் என்றால் ஏதாவது சோம்பேறிகளாக இருக்கிறோம். सोते रहेंगे तो आलसी बन जाएंगे. ஆகாரம் ஏதாவது நம்ம சரியாக ஆகாரம் ஏதாவது புசிக்காமல் இருந்தால் அது வியாதிப்படுவோம். ठीक और अच्छे खाना अगर खाना नहीं खाए तो, பயிற்சி இல்லாமல் இருந்தோம் என்றால் ஏதாவது நரம்பு தசைகள் எல்லாம் ஏதாவது இறுகிறோம். कसरत नहीं करे तो जो हमारा नर्म जो नस जो है कि सिकोड़ जाएगी. ஆனால் ரொம்ப பேர் ஏதாவது எல்லாரும் ஏதாவது ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வேலை செய்கிறீங்க. बहुत जो वर्कर्स को काम करते हैं வேலை फैक्ट्री में, செய்கிறவர்களுக்கு ஏதாவது இந்த கை ஏதாவது இந்த இது கால் கொஞ்சம் கால் இது மாத்திரம் தான் ஏதாவது ஒர்க்கிங்ல இருக்கு. हाथ और पैर या के वो के इस्तेमाल करते हैं. சிலர்கள் ஏதாவது ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, कुछ भी नहीं करेंगे, அவங்க ஒன்லி தான் ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு ऑफिस से बैठते हैं இந்த மண்டே மாத்திரம் தான் உருட்டிட்டு இருப்பாங்க. या सिर में या के काम करते கை रहते हैं. பிரயாசம் இல்ல, हाथ கால் में नहीं, பிரயாசம் पैर में இல்ல, कुछ ஒரு नहीं, பிரயாசம் இல்ல, कुछ प्रयास नहीं, பைசா வந்துட்டு இருக்கும். पैसा आता रहेगा. மனிதன் இப்படிதான் வாழுகிறான். इंसान ऐसा ही जीता है. ஆனால் அது அப்படி இருக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. लेकिन बाइबल कहते हैं ऐसा ना रहे. நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு ஏதாவது ஒரு ஏதாவது அமைதி அவசியம். एक आराम और एक खामोशी की जरूरत है. மனிதனுக்காக ஆண்டவர் ஏதாவது இந்த வாரங்களை ஏதாவது கொடுத்திருக்கிறார். इंसान को प्रभु ने ये हफ्ता दिया है. நீங்கள் 6 நாட்கள் நன்றாக உழைங்க, நன்றாக ஏதாவது பிரயாசம் எடுங்க, ஏதாவது நல்ல பைசா சம்பாதிங்க. अच्छा कमाइए, ये 6 दिन अच्छा काम कीजिए, ஆனால் 7வது நாள் ஓய்ந்திருங்க. लेकिन 7वें दिन आराम இது कीजिए. ஏதாவது யூதர்களுக்கு கடவுள் கொடுத்ததாவது ஒரு கட்டளையாகும். ये यहूदियों को प्रभु ने दिया आज्ञा है. உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது நீ 7வது நாள் ஏதாவது முழுமையாக ஓய்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்படவில்லை. हमारे लिए इस तरीके किसी प्रकार का आज्ञा नहीं कि 7वें दिन में आराम करना ஆனால் है. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், वो क्या करते हैं? 7வது நாள்னா சனிக்கிழமை, 7वें दिन जो शनिवार है, சபாத் என்று அழைக்கப்படுகிறது, அது 7வது நாளிலே आज सप्त करके जो कहते அவங்க हैं, வீட்ல ஏதாவது ஒரு ஆகாரத்தையும் ஏதாவது ஆயத்தம் பண்ண மாட்டாங்க. वो सप्त के दिन आके खाना भी नहीं बनाएंगे, ஒரு மைல் தூரம் கூட ஏதாவது நடக்க एक மாட்டாங்க. मैल दूर भी नहीं जाएंगे, எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. कोई भी काम नहीं करेंगे. இது யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததாவது மாறாத பிரமாணமாகும். यह के जो न बदलना ये आके आज्ञा प्रभु ने यहूदियों को दिया है. இந்த பிரமாணத்தை தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லவே இல்லை. नए करार ने हमको इस तरीके
कोई आज्ञा नहीं दी कि हम उसका पालन करें। ஏனால் அதாவது வாரத்தின் முதல் நாள்ல हफ्ते के पहले दिन நாம் அதாவது பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக நம்ம கூடி हम வருகிறோம். पवित्र आराधना करने के लिए मिले हैं। ஏனால் அதாவது வாரத்தின் முதல் நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு क्योंकि எழும்பினார். हफ्ते के पहले दिन प्रभु यीशु के जी उठे। அவர் அதாவது அந்த நாள் முழுவதும் ஊழியம் செய்தார். ये दिन भर उसने सेवा की, சீஷர்களை போய் சந்தித்தார், चेलों से मिले, உபதேசம் கொடுத்தார், उपदेश दिया அவர் அதாவது கிரியை செய்து और கொண்டிருந்தார். काम कर रहे थे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. प्रभु के नाम की महिमा हो। நம்முடைய வாழ்க்கையில தான் நாம் அதாவது ஒவ்வொரு காரியங்களும் நாம் அதாவது கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். हमारे जिंदगी के हर चाल चलन पर गौर करें। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதாவது புதுப்பிக்கப்பட வேண்டும். हमारा दिन जो है दिन ब दिन के नया होते जाना है। ரெஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா अगर आके रस नहीं நாம் लेंगे அதாவது அடுத்த நாள் அதாவது நம்ம உற்சாகமாக நம்ம பலனாக ஆரோக்கியமாக பலன் அதாவது வேலை செய்ய முடியாது. अगर हम आके दूसरे दिन आके हम जोश से काम नहीं कर ஆனால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் सकते। हर रोज नया होना है, நித்திரையும் செய்ய வேண்டும். आराम भी करना है। இயேசு கிறிஸ்து அதாவது நித்திரையா இருந்தார். यीशु भी आराम किए। இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு படகில ஏதாவது போகிறார். यीशु के नाव में जा रहे थे, அப்போ அதாவது பெரிய ஏதாவது அலை வந்துட்டு बड़ी आंधी तूफान उठी। படகில இயேசு கிறிஸ்து அதாவது அடித்தட்டுல தூங்கிட்டு இருந்தார். नाव के नीचे के भाग में आके यीशु सो रहे थे। அவருக்கும் இளைப்பாறுதல் उसको भी आराम की जरूरत थी। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இளைப்பாற வேண்டும். प्रभु के लोग हम आराम करें। 24 மணி நேரம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ஏதாவது பெரியதாவது நம்ம ஏதாவது பேசுகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. 24 घंटे में सेवा करो करके कहने से ऐसा नहीं होता। நாம் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக हम बड़े ज्ञान से நாம் அதாவது வாழ்க்கையினுடையதாவது வாழ்க்கையை நாம் அதாவது அதை அதாவது நாம் அதாவது நிர்வகிக்க வேண்டும். अपने जिंदगी को ठीक ठीक से चलाए, அதை நாம் அதாவது ஒழுங்குபடுத்த उसे வேண்டும். ठीक करें। हम அப்படி ஒழுங்குபடுத்துகிறதுனாலே ठीक करने से நாம் அதாவது ஒரு வெற்றி உள்ளத வாழ்க்கை செய்யறதுக்கு அதாவது வாய்ப்பு இருக்கிறது. एक जीत की जिंदगी आके माके कर सकते हैं। தேவனுக்கும் நம்மோடு அதாவது கூட அதாவது இருக்கிறதாவது பழகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் அதாவது நாம் அதாவது நல்லவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். प्रभु के साथ और आस पड़ोस के सभी के लोग के साथ माके एक भला रहेंगे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो। கேட்கிறதாவது துர்ச்செய்திகளினாலே நம்முடைய அதாவது ஆத்மாவானது சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும். हमारा जो कि बुरी खबर से आके जाके सुनने से हमारा आत्मा जो है कि वो निराश हो। அவைகள் நம்ம ஏதாவது கலங்க ஏதாவது படுத்தது நாம் தான் அதாவது அனுமதிக்கிறோம். उससे आके हम आके जो कि घबराना या कि चिंतित होना हम भी उसको जगह देते हैं। தேவையில்லாதவைகள் அதாவது கேட்கவே கூடாது. बेवजह बातों को सुने नहीं। சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. भजन संगीत 1 में लिखा है, சிலருடைய வாழ்க்கையினுடைய அதாவது பழக்க வழக்கங்கள் அப்படிதான் இருக்கும், அவங்களோட இருக்கவே கூடாது. कुछ लोगों का व्यवहार ऐसा ही उनके साथ ना रहे, அவங்க கூட நாம் பழகவும் கூடாது. उनके साथ है कोई रिश्ता भी रखना नहीं है। உலகத்தார் அப்படி இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்கள் அப்படி இருக்கிறார்கள். जो प्रभु को नहीं जानते दुनिया के लोग ऐसे हैं। இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களோடு தான் நாம் அதாவது ரொம்ப பேசக்கூடாது. ऐसे स्वभाव के लोग के साथ हम ज्यादा யார் बातचीत ना करें। யார் ரொம்ப பேசுகிறா தெரியுமா? कौन ज्यादा बात करते हैं? அதாவது குடத்துல जो अंडा जो होता है, கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா थोड़ा पानी होगा तो கொஞ்சம் ஆட்டி விட்டீங்கன்னா அது ஆனது அலம்பும். सारा भी आप हिलाएंगे तो आगे हिलता ही रहेगा। ஆனால் அந்த குடம் அதாவது ஃபுல்லா अगर நிறைந்திருந்தால் वो अंडा जो है अगर நீங்க push भरा பண்ணா रहेगा கூட तो அது அலம்பாது. वो बर्तन है कि हिलेगा ही नहीं। குறைவாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பேசுவாங்க. जो बर्तन में कम जो पानी है वो आगे हिलता ही रहेगा। ஒண்ணும் கிடையாது, कुछ भी नहीं। ஒண்ணும் இல்லாதவர்கள் தான் ரொம்ப பேசுவாங்க. जो कुछ भी नहीं वो ज्यादा बात करते हैं। ஆனா ரொம்ப இருக்கிறவங்க ரொம்ப அதாவது காமோஷா जो ரொம்ப ज्यादा அமைதியா இருப்பாங்க. है वो ज्यादा बात नहीं करते। அதனால் நாம தான் நம்முடைய நாவை நாம அதாவது அடக்க इसलिए வேண்டும். अपने जुबान पर लगाम दे। ஆனால் எங்கே அவசியமோ जहाँ पर जरूरत है அங்கே நம்முடைய குரலை எழுப்ப வேண்டும். वहाँ पर आवाज उठाना है। அங்கே சத்தியத்திற்காக நம்ம பேச வேண்டும். वहाँ के सच्चाई के लिए आवाज उठाए। ஊமையாகவும் இருக்க கூடாது. अगर गूंगा नहीं रहना है நம்ம அதாவது ஊமையா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. और गूंगा करके ऐसा ना बोलना चाहिए। சிலவங்க சொல்லுவாங்க அதாவது சாது அதாவது மிரண்டால் அதாவது காடு கொள்ளாதான். साधु अगर भड़क उठाएगा तो जंगल या के ठहर नहीं पाएगा। சாதுக்களாக இருக்கிறவங்க இதை ஜாஸ்தி பேச மாட்டாங்க. जो साधु जैसे रहते हैं ज्यादा के बात नहीं करते। அவங்க வந்து என்ன ஏதாவது நற்போதனை கொடுப்பாங்க. वो अच्छा शिक्षा देंगे। ஆனால் அவருக்கு கோபம் வந்துட்டுனா गुस्सा है तो காடே ஏதாவது அலறுமா. वो जंगल या के ऐसा डर जाएगा। நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். हम भी ऐसा रहे। மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே मत्ती 23 மத்தேயு 23 இல்ல मत्ती 23 தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो। நாம் அதாவது
நம்முடைய ஏதாவது சமயத்தை காலத்தை நாம் ஏதாவது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். हमारा समय को वक्त को ठीक इस्तेमाल அதை करें, நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், उसे ठीक करें, அதை சரியாக நிர்வகிக்க வேண்டும். उसे ठीक आगे से रखें हम. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. ஐந்தாவது, पांचवी बात, நாம் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். हाँ प्रभु को भी दे और औरों को भी दे. நாம் ஏதாவது கொடுப்பதினாலே ஏதாவது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. देने से आशीर्वाद होता है. நாம் ஏதாவது கொடுக்காமல் ஏதாவது பதுக்கிறதினாலே, अगर देने देते भी नहीं और छुपा के रखते तो நாம் ஏதாவது பெரியவர்களாக பெரியதாவது கோடீஸ்வரர்களாக நாம் ஏதாவது மாறுகிறது இல்லை. हम करोड़पति नहीं बनते हैं. பாருங்கள், ஏதாவது பவுல் என்ன சொல்கிறார் என்றால், पौलुस क्या कहते हैं? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்திலே, 20:35 அப்போஸ்தலர் 20:35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இங்கே பவுல் என்ன ஏதாவது எழுதுகிறார் என்றால், क्या कहते हैं पौलुस? இயேசு சொன்ன வார்த்தை ஏதாவது நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறார். यीशु ने जो कई बातों को याद करे, சரி, நீங்க எல்லாரும் வீட்டுல போய் ஏதாவது படிங்க. उसे जाकर पढ़िए. சுவிசேஷத்துல खुशखबरी में இயேசு கிறிஸ்து यीशु मसीह வாங்கதை ஏதாவது பார்க்கணும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயும் சொல்லி இருக்கிறாரான்னு சொல்லி ஒரு வசனத்தை எனக்கு வந்து ஏதாவது சொல்லி ஏதாவது எனக்கு காண்பிக்க. लेने के बदले देना ही भलाई करके कहां पर भी यीशु मसीह ने कहा है करके தேவனுடைய है तो मुझे நாமத்திற்கு बताइए. மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. அவருடைய வேதம் நமக்கு ஏதாவது நாம் ஏதாவது பெறுகிறதை காட்டிலும் हम आके बढ़ने से கொடுப்பதில் बजाय நமக்கு ஏதாவது ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஏதாவது நல்லதாவது புத்து உணர்ச்சி ஏதாவது உண்டாகும். देने में वो खुशी और सुकून आके हमको मिलती है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा. கர்த்தருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் ஏதாவது கொடுக்க வேண்டும். हाँ, प्रभु के लिए उसका सेवा के लिए हम दे. ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். एक पवित्र के जो प्रभु का एक व्यक्ति ने ऐसा लिखा. அமெரிக்க நாடு ஏதாவது இப்பொழுதாவது பெரிய வல்லரசாக ஏதாவது இருக்கிறதுடைய காரணம் என்னவென்றால், अगर अमेरिका इतना अगर साइक आके बड़ा एक ताकतवर देश है तो அங்கே உள்ள பரிசுத்தவான்கள் ஏதாவது விசுவாசிகள் எல்லா பக்தர்களும் वहाँ के पवित्र लोग और जो विश्वासी लोग உலகத்தில் உள்ள अनेक ஊழியங்களுக்காக, दुनिया के कई सेवाओं के लिए, अनेक பக்தர்களுக்காக कई भक्तों के लिए கொடுத்து 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 ஏதாவது உதவி செய்து देते देते उन्होंने मदद की. உலகமெங்கிலும் ஏதாவது ஊழியம் ஏதாவது விரிவடைய ஏதாவது செய்ததினால் தான் दुनिया भर के सेवा के फैलने के लिए मदद की. அமெரிக்கா has become a super power அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். अमेरिका एक बड़ा ताकतवर देश हो गया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा நாம் हो. கொடுப்பதினாலே கர்த்தர் நம்மை ஏதாவது மேன்மைப்படுத்துவாரே ஒழிய, प्रभु क्या हमें श्रेष्ठ ही बनाएगा देने से. நாம் ஒரு நாளும் நம்ம ஏதாவது குறைவுபடுகிறது இல்லை. हमें कोई चीज की நாம் मोहताज नहीं எடுக்கிற होंगे. முயற்சிகளிலே ஏதாவது ஒருவேளை நமக்கு ஏதாவது பல ஏதாவது தோல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். हमारे कोशिश में कई बार आके नुकसान या हार हो सकता है. ஆனால் நாம் கடவுளுக்கு நாம் ஏதாவது கொடுத்தோம் என்றால், प्रभु को अगर देंगे तो கடவுள் ஏதாவது நம்ம ஏதாவது ஒருபோதும் ஏதாவது நம்ம ஏதாவது ஆசீர்வதிக்காமல் ஏதாவது இருக்கவே மாட்டார். हमें आशीष किए बगैर नहीं रह सकता. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய ஏதாவது தேவனுடைய ஏதாவது ராஜ்யம் விரிவடையும்படியாக கொடுக்கும்படியாக ஏதாவது வேதத்தில் ஏதாவது கட்டளையிட்டிருக்கிறார். प्रभु की बादशाहत और भी फैलने के लिए कि हम दे. हम தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஏழைகள் ஏதாவது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. गरीब लोग कितने हैं, पवित्र लोग कितने हैं. அவங்களுக்கு வந்து ஏதாவது பெய்டு ஏதாவது சம்பளம் கொடுத்து ஏதாவது தேவன் அவர்களை ஏதாவது நம்ம ஏதாவது மத்தில வைக்கல. आप उनको एक तनख्वाह देकर प्रभु ने हमारे बीच में रखा. என்னன்னு எடுத்துக்காங்களேன். मुझे देख लीजिए. கடவுள் என்ன ஏதாவது இந்த ஊழியத்துல प्रभु ये सेवा में நான் உனக்கு சம்பளம் தருகிறேன், ஏதாவது நீ வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது எனக்கு ஏதாவது அப்படியே நான் வைக்கல. मैं तुझे एक सैलरी देता हूँ, ये तनख्वाह देता करके ஆனால் பக்தர்களை ஏதாவது என்னுடைய ஊழியத்தினை செய், भक्तों को कहता है कि तू मेरा सेवा कर, என்னுடைய சுவிசேஷத்தினை அறிவி, मेरे खुशखबरी को बता, என்னுடைய பணியை ஏதாவது நீ நிறைவேற்று, मेरा काम को पूरा कर, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். मैं तुझे आशीष करता हूँ. அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. कैसा आशीष करते हैं पता ஏதோ नहीं. ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். किसी न किसी तरीके से आशीष करते हैं. ஆதலால் நாம் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். प्रभु को दे. हम கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஏழை ஏதாவது எளியவர்களுக்கும் நாம் கொடுத்தது அது உதவ வேண்டும். गरीबों को, दीन दुखियों को हम दे. கர்த்தருடைய ஜனங்கள் ஏதாவது நீங்கள் அநேகம் பேர் ஏதாவது கர்த்தருக்காக ஏதாவது கொடுக்கிறதுலாம் நமக்கு சந்தோஷம். बहुत खुशी की बात है कि प्रभु के कई लोग प्रभु के लिए देते हैं. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஏதாவது கர்த்தர் மேலும் तेरे ஆசீர்வதிப்பார். हाथों, तुम्हारे हाथों की मेहनत को और प्रभु और आशीष करे. நாம் கடவுளுக்காக நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும். प्रभु के लिए दे. हम மத்தேயு 23:23 मत्ती 23:23 மத்தேயு 23:23 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரின் பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டுமே.
இங்கே பாருங்கள் அதாவது இங்கே அவர் என்ன சொல்கிறார் यहाँ என்றால் पर क्या कहते हैं यीशु, தசமபாகத்தை விட்டு விடாதீங்க, दशांश को मत छोड़ो, நியாயப்பிரமாணத்தின்படி தான் நீங்க அதை செய்யுங்க அப்படி சொல்கிறார். व्यवस्था के मुताबिक करो लिखा है। கள்ள பயில்வ என்ன சொல்வான் जो झूठे लोग क्या कहते हैं, புதிய ஏற்பாட்டுல ஏதாவது அந்த உபதேசமே கிடையாது. नए करार में सबको उपदेश இயேசு ही नहीं है। கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தை ஏதாவது மறுதலிக்கிறதா அநேக ஏதாவது இப்படி போதகர்கள் இருக்கிறாங்க. यीशु के बातों पर इनकार करने वाले बहुत लोग हैं। அவர் யாரை கண்டிக்கிறார் தெரியுமா? वो किस पर खंडन करता है? பரிசேயரை ஏதாவது அவர் கண்டிக்கிறார். फरिसियों पर वो खंडन करता பரிசேய है। பயில்வ எப்படின்னா, कैसे लोग ये फरिसी लोग அவர்கள் வேஷதாரிகளாக नकाब पहने हुए காணிக்கை ஏதாவது கொடுப்பானுவ, भेंट देते हैं, இரக்கத்தையும் நியாயத்தையும் दया और मेहरबानी அதை को செய்யாததினாலே பரிசேயர்களை ஏதாவது அவர் கண்டித்தாரே ஒழிய वो छोड़ दिया और फर्जी को அந்த खंडन करते காணிக்கையை हुए கொடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லவே இல்லை. यहाँ पर ऐसा लिखा नहीं कि तुम भेंट मत दो करके। தேவனுடைய ஜனங்கள் நம்ம ஏதாவது வசனத்தை நம்ம ஏதாவது சரியாக வாசித்தோம் वचन என்றால், को ध्यान करें, அதனுடைய ஏதாவது அர்த்தம் ஏதாவது நமக்கு ஏதாவது கருத்தை उस वचन के வெளிப்படுத்துவார். मतलब को प्रभु ही आगे प्रकट करें। நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது கடினமான ஏதாவது உபதேசங்கள் காரியங்கள், व्यवस्था की मुश्किल बात है, நீதி நியாயம் இரக்கம், धर्मी के அதை रहम நாம் செய்ய வேண்டும், செய்து இந்த காணிக்கை ஏதாவது கடவுளுக்கு இதை கொடுக்க வேண்டியது நீங்க செய்யும் பொழுது ये दया ये रहम भी कर और जो प्रभु को जो देना वो भी कर। கர்த்தர் ஏதாவது உங்களை ஏதாவது ஆசீர்வதிப்பார், மேல் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் प्रभु சொல்லுகிறார். तुम्हें आशीष करेंगे और भी ज्यादा आशीष करेंगे। லூக்கா 6 அதிகாரம் 38வது வாக்கியத்தில், लूका 6:38, லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். எங்கே பாருங்கள் அதாவது ஆண்டவருக்கு நம்ம அதாவது கொடுக்கிறத அளவு, प्रभु को जो देना जो पैमाना जो होता है, அதாவது நீங்க ஏதாவது 2 காசு போட்டீங்கனாலும் அதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 सिक्के डालेंगे प्रभु तभी भी आशीष करेंगे। 10 100 கோடி நீங்கள் போட்டாலும் 100 करोड़ भी அந்த डालेंगे ஏதாவது 2 காசும் அதாவது 100 கோடியும் அதாவது ஒரே விதமாக தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். सिक्के और 10 करोड़ के एक ही बराबर देखिए। இங்கே நாம் எந்த அளவினாலே எந்த இருதயத்தோடு எந்த மனதோடு நாம் அதாவது கொடுக்கிறோம் என்பதா, जिस दिल से जिस पैमाने से हम नापते हैं, தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதாவது கொடுக்கிறது கடவுளுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்ற திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். वो आके तृप्ति हमें होना चाहिए कि हमने जो दिया वो प्रभु के लिए கடவுளுக்கு दिया। கொடுத்த பின்பு அதாவது இந்த கணக்கு கேட்கறாங்களா, जो प्रभु को देने के बाद जो हिसाब मांगते हैं ना, அவர்களை குறித்து அதாவது பெரிய சந்தேகம் இருக்கிறது. उनके बारे में बड़ी शक है। ஒரு சமயம் அதாவது நம்ம கடவுளுக்கு கொடுத்துட்டோம், एक वक्त प्रभु को அது दिया, பெரிய நிலமாக இருக்கலாம், பெரிய நிலமாக एक இருக்கலாம், बड़ा एक जमीन हो, ஆலயமாக இருக்கலாம், मंदिर हो, நம்முடைய ஏதாவது அந்தஸ்துகளாக या இருக்கலாம். हमारा கடவுளுக்கு जायदाद जमीन ஒப்பு हो, கொடுத்து நாம் கொடுத்து விட்டதை प्रभु को जो दिया तो அதற்கு பிறகு ஏதாவது காலங்கள் செல்ல செல்ல समय बीतते बीतते கேள்வி எழுப்பியதாவது அதை குறித்து ஏதாவது விசாரிக்கிறார்களா, सवाल उठाकर उसके बारे में पूछताछ करते हैं। அவர்களை குறித்து நாம் ஏதாவது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். उनके बारे में हम चौकन ना रहे। என்னுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. प्रभु के नाम की महिमा हो। இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த அளவினாலே நீங்கள் அளக்கிறீர்களோ, जिस पैमाने से आप नापते हो, கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஞானத்தையும் பலத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறார். प्रभु आपको ज्ञान और ताकत आपको दिया है, அதை उत्साह दिया அதை है। கொண்டு ஏதாவது வேலை செய்கிறீர்கள், உழைக்கிறீர்கள், ஏதாவது நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீர்கள், वही लेकर हम काम करते हैं, मेहनत करते हैं। அதை கொண்டு ஏதாவது உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறீர்கள், ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், இன்னும் ஏதாவது பல நன்மைகள் ஏதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அன்பானவர்களுக்கு கொடுப்பே और செய்வீர்கள். उसी को लेकर हम परिवार को भी संभालते हैं, हमारे जान पहचान वाले को भी संभालते हैं। நாம் ஏதாவது அளக்கிற அளவு கடவுளுக்கு நாம் ஏதாவது எவ்வளவு நம்ம கொடுக்கிறோம். जिस पैमाने में हम प्रभु के को नापते हैं, அமிங்கி ஏதாவது குலுங்கி ஏதாவது விழும் தக்கதாக दबदबाकर अच्छे हिलाकर அதை நாம் நிறைவாக கொடுத்தோம் என்றால் भरपूर देंगे तो நம்முடைய மடியிலே, हमारे झोली நம்முடைய में, குடும்பங்களிலே, हमारे परिवार में, வாழ்க்கையிலே हमारे जिंदगी में ஆண்டவர் அதே விதமாக प्रभु भी उसी पैमाने में இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குறுத்திருது கர்த்தர் கடவுள். दुगना आशीष देता है करके प्रभु ने वादा किया है। கடவுளுடைய ஏதாவது வசனத்தை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே, அதை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஆசீர்வாதம் ஏதாவது உருவாகும் உருவாகும் உருவாகும். हाँ, जो प्रभु के जो आशीर्वाद को उसके कार्य को जिंदगी में जो इस्तेमाल करते हुए उन पर आशीष यकीन होता நான் है। ஏதாவது ஏற்கனவே சொன்னது போல இப்படித்தான் ஏதாவது வெளிநாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். मैंने जैसे पहले ही कहा था कि जो बाहर देश के पवित्र लोग ने ऐसे किए हैं, ஆனால் ஏதாவது இந்திய நாட்டு ஏதாவது கிறிஸ்தவர்கள் ஏதாவது கர்த்தருக்காக கொடுப்பது இல்லை. लेकिन भारत देश के सेवक लोग प्रभु के लिए देते नहीं। இவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னா, वो क्या करते हैं, நீங்க எவ்வளவு எனக்கு தருவீங்க, कितना देते हैं, எவ்வளவு கோடி எனக்கு கிடைக்கும், कितना करोड़ मिलेगा, எவ்வளவு ஃபண்ட் நீங்க கொடுப்பீங்க, कितना फंड्स दे அப்படி सकते ஏதாவது हो। மற்றவங்களை பிச்சைக்காரர்களை போல ஏதாவது பார்த்து கர்த்தருக்காக கொடுக்காமல் கர்த்தர் கொடுக்கிறதை ஏதாவது பெற்றுக் கொள்ளும்படியாக தான் இருக்கிறார்கள். वो दूसरों को देने का उनको मन नहीं होता, बाकी दूसरे से कितना हम ले सकते हैं वो देखते हैं। அது தவறு. அதனால தான் பவுல் ஏதாவது அந்த வாக்கியத்தை தான் எழுதுகிறார்,
அதாவது பெறுகிறதை ஏதாவது பெற்றுக்கொள்வதை ஏதாவது காட்டிலும் हम आके पाने से बढ़कर கொடுப்பது ஏதாவது உத்தமம், கொடுப்பது ஏதாவது மேலானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். देना ही कि अच्छी बात है कहता है। பாருங்கள், ஏதாவது ஒரு விதவை एक विधवा 2 காசு தான் இருந்தது, 2 सिक्का, 2 செப்பு நாணயம். दो सिक्के को அதை ஏதாவது लेकर கர்த்தருடைய சமூகத்தில் ஏதாவது காணிக்கையாக அதை கொடுத்து प्रभु के नजरों में அது இயேசு दे दिया। கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருந்தார். यीशु देख रहे थे। எல்லாரும் தனவான்கள், பணக்காரங்க, அவங்களுடைய ஏதாவது பொக்கிஷத்தை திறந்து ஏதாவது கோடி லட்சம் 1000 எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. सब जो दौलतमंद है कि अपने खजाने से लेकर के प्रभु को दे रहे थे, அதை ஏதாவது ஆண்டவர் கவனிக்கல. उस पर ज्यादा இந்த गौर नहीं किया। ஏழை மகள் ये गरीब विधवा, தன்னுடைய ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது இருந்த இந்த 2 காசு அதுதான் उसके जिंदगी में 2 सिक्का है, அதை கடவுளுக்காக கொடுத்து वो விட்டார். प्रभु के लिए दे दिया। என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஒரு சமயத்தில் ஏதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஏதாவது ஒரு ஏதாவது பரிசேயர் ஏதாவது கூட்டம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். एक समय ऐसा हुआ कि जो फरीसी लोग आके यीशु से सवाल उठाए, இந்த நாணயம் ஏதாவது யாருடைய? ये सिक्का किसका है करके। ஆண்டவர் கேட்கிறார், यीशु இது कहते हैं யாருடைய முத்திரை அதுல இருக்கு? किसका मोहर इसमें है? இது ராயனுடைய முத்திரை. कैसर का है। அப்ப ராயனுடைய முத்திரை ஏதாவது நீ ராயனுக்கு செலுத்து, कैसर का जो है कैसर को दे। தேவனுடையது ஏதாவது நீ தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். प्रभु का है प्रभु को दे। அப்ப ராயனுடைய ஏதாவது முத்திரையை தான் कैसर का ही मोहर பொதுவாக ஜனங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது அரசியல் ஏதாவது அந்த வட்டாரங்கள் ஏதாவது उस பயன்படுத்தப்பட்டது. जमाने में जो सरकारी कार्य के लिए इस्तेमाल किया ஆனால் करते थे। தேவாலயத்திற்கு ஏதாவது கொடுக்கப்படுகிறது அந்த நாணயம், और जो प्रभु के मंदिर के लिए इस्तेमाल करने वाला அது सिक्का, வேற ஏதாவது பணம், வேற ஏதாவது நாணயமாக वो இருந்தது. दूसरा एक सिक्का था। இந்த ஏதாவது உலக பிரகாரமாக பயன்படுத்துகிற அந்த நாணயத்தை ஏதாவது ஆலயத்துக்கு கொண்டு வர और மாட்டாங்க. दुनिया के लिए जो इस्तेमाल करने वाले सिक्का को मंदिर में लेके आते थे। தேவனுக்குரிய ஏதாவது காணி ஏதாவது அந்த நாணயம் ஏதாவது அதை ஏதாவது தேவனுக்கு ஏதாவது प्रभु के लिए जो सिक्का जो प्रभु के लिए देते थे। ஆண்டவர் அதுல என்ன போதிக்கிறார்? प्रभु क्या सिखाते हैं? நீங்கள் என்னுடையவர்கள், तुम मेरे हो। ராயன் உலகம், அதாவது அந்த பணம் ஏதாவது உலகத்துக்குரியது. அதுல இப்ப நம்ம நாட்டில் உள்ள ஏதாவது நாணயத்துல நேரு படம், காந்தி படம், அந்த படம் அந்த படம் தான் இருக்குது. हमारे देश का अगर सिक्के का देखो उसमें नेहरू का अपना गांधी का फोटो होता है। அதே அந்த நாணயத்தை தான் நம்ம ஏதாவது இங்கே போடுகிறோம். वो या क्या यहाँ पर डालते हैं। ஆனால் தேவன் ஏதாவது தம்முடைய ஏதாவது சொரூபத்தை, தன்னுடைய ஏதாவது சாயலை ஏதாவது நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். प्रभु ने अपने सूरत को हम में रखा है। தேவனுடையவர்களாக நாம் हम प्रभु के जो है முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் காணிக்கையாக ஏதாவது செலுத்த हम வேண்டும். हालेलुया अपने आप को पूरी तौर से उसको सुपुर्द करें। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। லூக்கா 21 அதிகாரம் 1-4 நீங்கள் அதை வாசித்து लूका 21:1-4 में पढ़ सकते हैं। இந்த விதவை, ये विधवा, இந்த ஏழை விதவை, ये गरीब विधवा தன்னுடைய ஏதாவது ஆஸ்திகள், தனக்கு ஏதாவது உண்டான எல்லாவற்றையும் ஏதாவது அவள் ஏதாவது போட்டு अपनी விட்டாள். सारी संपत्ति को उसने वहां पर दे दिया। ரோமர் 12:13 வாசிக்கலாம். रोमियो 12-13 को पढ़ सकते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। நாம் பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய வேண்டும். पवित्र लोगों को भी इनको मदद करो। உதவி அற்றவர்கள், ஏதாவது உதவி ஏதாவது இல்லாமல் இருக்கிறவர்கள், ஏழைகள், அவர்களுக்கும் ஏதாவது நாம் உதவி செய்ய வேண்டும். बेसहारों और विधवाओं का भी मदद करें। நாம் ஏதாவது அநேகம் ஏதாவது சமயங்களிலே நாம் ஏதாவது உதவி செய்கிறோம், நல்ல காரியம். हम कई बार के मदद करते हैं, अच्छी बात இதை है। நாம் விட்டு விடாமல் நாம் ஏதாவது இந்த நற்கிரியைகள் நாம் செய்ய வேண்டும். ये नेक काम के हम लगातार करते रहे, इसे ना छोड़े। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा। கலாத்தியர் 6 அதிகாரம் 9-10 வாக்கியத்திலே, गलातियों 6:9 9-10, गलातियों की किताब 6:9। நன்மை செய்வதில் ஏதாவது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். भलाई करने में ना हारे। சில நேரங்களில் ஏதாவது நமக்கு ஏதாவது சோர்ந்து कई बार के हम हिम्मत हार बैठते हैं। என்கிட்டே ஒண்ணும் கிடையாது, நான் எப்படியா கொடுப்பேன்? कई बार हम हार मानते कि मेरे पास से कुछ नहीं, मैं दूसरों को क्या दूं। அது சரியான காரியம் தான். वो ठीक बात है। நம்முடைய மனதை ஏதாவது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். हमारा मन को प्रभु जानता நம்முடைய है। எண்ணங்களை ஏதாவது கடவுள் அறிந்திருக்கிறார். हमारा ख्याल को प्रभु जानता நம்முடைய है। எண்ணம் எப்படி இருக்கிறதோ हमारा ख्याल அப்படியே कैसा? நாம் ஏதாவது செய்தோம் என்றால் अगर करेंगे तो அதற்கு ஏற்ற பலனை நாம் ஏதாவது கண்டிப்பாக பெறுவோம். उसका प्रतिफल हम पाएंगे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। எங்களுடைய ஏதாவது தகப்பனார் ஏதாவது ஒரு சமயத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது मेरे पिताजी जब मेरे से एक दिन बात कर रहे थे, திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாங்க. एक सवाल उठाया मेरे से। என்ன ஏதாவது கேட்டாங்க. क्या सवाल उठाए? நான் ஏதாவது அநேகம் பேருக்கு ஏதாவது தசமபாகத்தை வாங்குகிறேன், मैं कई लोगों से दशांश लेता हूँ, நான் யாருக்கு நான் தசமபாகம் கொடுக்கிறேன் मैं किसको दशांश देता हूँ, அப்படின்னு சொல்லிட்டு ऐसा करके அவர்கள் ஏதாவது தங்களுடைய ஏதாவது மேஜரை ஏதாவது ஓபன் பண்ணி காட்டினாங்க. अपने जो मेज को आके खोल के ஜனங்கள் கொடுக்கிற தசமாக காணிக்கை தான் நான் ஏதாவது இங்கே வைத்திருக்கிறேன்னு சொல்லி ये मेज को खोल के दिखाए कि प्रभु जो लोग जो देते प्रभु के लोग जो दशांश देते हैं यहाँ पर रखा है, அதை வேறு ஒன்றுக்கும் பயன்படுத்த மாட்டார்கள். और किसके लिए इस्तेमाल नहीं करेंगे। கர்த்தருடைய ஊழியர்கள் प्रभु के सेवक ஊழியம் இதுக்காக வேண்டி தான் பயன்படுத்துவாங்க. प्रभु के सेवक के लिए और सेवा के बढ़ने के लिए इस्तेमाल करते थे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा।
பழைய ஏற்பாட்டிலே पुराने करार में தசமாகத்தை குறித்த ஏராளமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. दशांश के बारे में कई आज्ञाएं हैं। புதிய ஏற்பாட்டு சபை ஏதாவது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது அப்போஸ்தலர்களோ இயேசுவோ சொல்லவில்லை लेकिन என்றாலும் नए करार में कैसा तुम देना ही करके जरूरी करके ऐसा कोई आज्ञा नहीं அது है। பாரம்பரியமாக ஏதாவது யூதர்களில் இருந்து ஏதாவது ஆதி திருச்சபையார் திருச்சபையிலிருந்து ஏதாவது தொடர்ந்து ஏதாவது இக்காலம் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. लेकिन पारंपरिक से आके वो आके परंपरा से लेकर के वो आके यहूदियों से होकर कलीसिया में आके इस प्रकार के उसका लाभ के हम आके कर रहे हैं। ஏனென்றால் நாம் காணிக்கை செலுத்துவதிலே जो भेंट देते हैं, பொருத்தனை காணிக்கை जो मन्नत मानी हुई இன்னும் भेंट हो, பல ஏதாவது உற்சாக ஏதாவது காணிக்கை या के जो उत्साह का भेंट இன்னும் பல தரப்பட்ட காணிக்கைகளை நாம் ஏதாவது செலுத்துகிறோம். और हर तरह के भेंट हम देते हैं प्रभु को। ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தை ஏதாவது முன்னிட்டு நாம் ஏதாவது காணிக்கை செலுத்துகிறோம். प्रभु ने जो किया आशीष को हम याद करके उसको भेंट देते हैं। பிரதானமானது ये सबसे श्रेष्ठ, அதாவது தலைமை வாய்ந்தது தான் தசமபாகம். सबसे श्रेष्ठ जो है वो दशांश है। இதன் ஆசீர்வாதங்களை குறித்தது மல்கியா 3ஆம் அதிகாரம் 7 இருந்து 12வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. मलाकी 3:7-12 तक के इस दशांश के बारे में लिखा है। படித்துக் கொள்ளுங்கள். அதாவது தசமபாகத்தை செலுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் அளிக்கிற ஆசீர்வாதங்கள். जो प्रभु आके किस तरीके से उन्हें आशीष करता है जो दशांश देते हैं करके उसके बारे में आप पढ़ सकते हैं। நாம் தசமபாகத்தை நாம் செலுத்துகிறதினாலே दशांश देने से நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம், தேவனோடு சேருகிறோம் என்று இந்த வாக்கியம் நமக்கு சொல்கிறது. प्रभु के पास पहुंचते हैं, प्रभु के साथ उससे संगति में रहते நாம் हैं। கர்த்தருக்கு நாம் செலுத்தாமல் இருந்தோம் என்றால் अगर प्रभु को नहीं दिए तो அது திருட்டுத்தனம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. वह एक चोरी है करके कहता है। நான் சொல்லல, मैंने இந்த कहता, வாக்கியம் சொல்கிறது. बाइबल कहती है। நாம் ஏதாவது கடவுளுக்கு ஏதாவது செலுத்தாமல் இருந்தோம் என்றால் अगर जो प्रभु को अगर नहीं दिए तो நாம் ஏதாவது கடவுளை தான் நாம் நிந்திக்கிறோம், அவமானப்படுத்துகிறோம். प्रभु को हम आके बदनाम करते हैं, उसको बेइज्जत करते हैं। இந்த தசமபாகத்தை குறித்து ஏதாவது பல சர்ச்சைகள் ஏதாவது உலகமெங்கிலும் உண்டாயிருக்கிறது. ये दशांश के बारे में कि मसीह मंडली में कई चर्चा हो रही है। ஒரு சாரார் ஏதாவது வேதத்தை ஏதாவது பின்பற்றும்படியாக வேத போதனை செய்கிறார்கள். एक तरफे के लोग आके जो बाइबल को सिखाते हैं, இன்னொரு சாரார் இதை செய்யவே கூடாதுன்னு சொல்லி और एक दूसरे तरफे के लोग नहीं करना है करके। இப்படி ஏதாவது ஒரு கூட்டமும் இருக்கதான் செய்யுது. ऐसे भी कुछ लोग हैं, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. उसके बारे में हमको कुछ नहीं। சொல்லுகிறதோ நீங்களும் நானும் ஏதாவது கேட்க அதை ஏதாவது கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். लेकिन बाइबल जो कहती है, वचन क्या कहती है, उसके मुताबिक मनीदनुடைய- चलना हम पर गिरवी जिम्मेदारी है। மனிதனுடைய ஏதாவது கருத்துக்கள் அல்ல, इंसानों की आंखें தேவனுடைய बात नहीं है। வார்த்தை ஏதாவது என்ன போதிக்கிறதோ அதுவே என்னுடைய और வாழ்க்கை, जो प्रभु का वचन क्या कहता है वही हमारी அதுவே जिंदगी என்னுடைய है, உபதேசம், वही हमारा उपदेश அதுவே है, என்னுடைய நம்பிக்கை. वही हमारा आके आशा है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा। ஆபிரகாம் ஏதாவது மெல்கிசேதேக்குக்கு ஏதாவது தசமபாகத்தை கொடுத்தார். अब्राहम जो आके मेल्किजेदेक को उसने दशांश दिया। நல்ல கவனிங்க, अच्छी तरह गौर இது कीजिए। எப்பொழுது கொடுக்கப்பட்ட தெரியுமா? ये कब दिया गया? நியாயப்பிரமாணத்திற்கு ஏதாவது முந்தையே ஏதாவது கொடுக்கப்பட்டது. व्यवस्था से पहला दिया गया, நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு கொடுக்கப்படல. व्यवस्था के बाद नहीं। ஆபிரகாம் காலத்திலே अब्राहम के समय மெல்கிசேதேக் में என்ற मेल्किजेदेक பரலோக ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டதான அதாவது தசமபாகம். आसमानी जो आके जो याजक को दिया वो जो भेंट जो है, அப்போ அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு தான் व्यवस्था के बाद ही ஆரோனுடைய ஏதாவது பரம்பரையில் ஏதாவது வருகிறதாவது லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த அந்த ஏதாவது காணிக்கை அது வித்தியாசமான और காணிக்கை. जो हारून और के लेवी के परिवार में जो आते हैं उनको जो देने वाला भेंट जो है वो अलग तरीके का भेंट है। நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக ஏதாவது மெல்கிசேதேக் கொடுக்கப்பட்டதினாலே मेल्किजेदेक को जो आके व्यवस्था से पहले जो दिया நாம் गया, எல்லோரும் அதாவது ஆபிரகாமின் அதாவது சந்ததிகளாக பிள்ளைகளாக நாம் हम இருக்கிறோம். अब्राहम के बच्चे हैं, उसके वारिस हैं। விசுவாசத்தின் அதாவது தந்தையாக ஏதாவது இருக்கிறதாவது ஆபிரகாமின் அதாவது சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். विश्वास का जो पिता इब्राहिम जो है அப்ப उसके बच्चे हैं। ஆபிரகாம் செய்தது போல நாம் செய்தோம் என்றால் अगर अब्राहम के जैसा हम करेंगे तो நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष உன்னுடைய करूंगा, பேர் ஏதாவது நான் அதாவது பெருகதாவது நான் அதாவது பெருமையாக்குவேன், तेरा नाम आके मैं आके बड़ा करूंगा, உனக்குள்ளாக எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஏதாவது சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் तुझ में सब आशीष पाए करके जो आशीर्वाद சபையின் மேலும் कलीसिया में, நம்முடைய குடும்பங்களிலும் परिवार में, நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அதாவது நமக்கு ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். हमारी जिंदगी के सब में आके आशीर्वाद बढ़ता रहता है। இதை ஏதாவது யாக்கோபு ஏதாவது அவர் ஏதாவது ஆணையிட்டு சொன்னார். वो याकूब के इस तरह कसम खाता है, அது கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கப்படுகிறதா? प्रभु को देना है। वो இது வந்து அது லேவியர்களுக்கு ஏதாவது ஜனங்கள் ஏதாவது கொடுத்தார்கள். लावी को जो के लेवी का के लोग ने दिया, லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு கொடுத்தார்கள். लेवी जो है कि वो के याजक को दिया, மகாபிரதான ஆசாரியனுக்கு கொடுத்தார். याजक महायाजक को दिया। இந்த ஏதாவது தசமபாகம் ஏதாவது ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. दशाम जाके मंदिर में लेकर आए। அங்கே ஏதாவது யூதர்கள் ஏதாவது அவங்களுடைய ஏதாவது விளைச்சல் जो फसल जो होती है यहूदी लोग, ஆடு மாடு ஏதாவது மந்தைகள் भेड़ बकरियां அவைகளில் गाय ஏதாவது बैल, முதற் பலனை ஏதாவது ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வருவார்கள். पहला फल जो है वो प्रभु के सम्मुख में लेकर आए। அதாவது ஆடு மாடு ஒட்டகம் ஏதாவது குதிரை யானைகள் நமக்கு கிடையாது. हमारे पास ऐसा कुछ नहीं है, நமக்கு गाय ஒன்றுதான் बैल बकरी,
நமக்கு என்ன இருக்குது? हमारे पास क्या है? பணம் காசு தான். पैसा है, करेंसी है। முற்காலங்களிலே அப்படி இருந்தது. उस जमाने में था। இப்பொழுது உள்ள காலத்திலே इस जमाने में நான் அதாவது ஒரு ஆடை கொண்டு வருவேன், நான் அதாவது ஒரு குருவியை கொண்டு வருவேன், அதாவது புறா கொண்டு வருவேன், அதாவது கழுதையை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய முடியாது. हम ऐसे नहीं कह सकते कि मैं गाय बैल या कि गधा लेकर आऊं। அப்பொழுது இருந்த காலங்களிலே தான் அவருடைய ஆஸ்தி அவள் சம்பாதித்தது அதுதான். उस जमाने में जो कमाया वही था जानवर। இப்பொழுது நாம் அதாவது வேலை செய்கிறோம், நமக்கு அதாவது கூலி, நமக்கு சம்பளம் கிடைக்கிறது. अब हम काम करते हैं, हमको तनख्वाह मिलता है, அதை मजदूरी मिलती நாம் है। கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். प्रभु को देना है, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதை கொண்டு வர प्रभु के வேண்டும். हुजूरी में लेकर आना है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा। தசமாகத்தினதாவது சட்டம், அதனுடைய ஒழுங்கு, दशांश का जो कानून जो है, இது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 லிருந்து 29வது வாக்கியம் வரை எழுதப்பட்டிருக்கு. सवेरन 14:22 से लिखा நாம் है, ரொம்ப உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हम सच्चा रहना है। சில நேரங்களில் நாம் அதாவது உண்மை அற்றவர்களாக कई बार के सच्चा नहीं रहते। we should be very honest. सच्चा रहना है, वफादार रहना है। நாம் அதாவது 1000 ரூபாய் தான் நம்ம வாங்குறோம் என்றால் 1000 लेते हैं तो 100 ரூபாய் கடவுளுடையது. 100 रुपया प्रभु का है। எனக்கு அதாவது நான் அதாவது பெற்றது, நான் அதாவது சம்பாதித்தது ஒன்லி அதாவது 900 ரூபாய், 900 rupees தான். मैंने जो कमाया वो आके सिर्फ 900। 1000 ரூபாய் நான் அதாவது நான் பெறல. मैं 1000 रुपया नहीं पाया। நான் பெற்றது ஒன்லி அதாவது 900 தான். मैंने जो पाया 900 அந்த रुपया। 100 அதாவது கடவுளுக்கு கூடாது. 100 प्रभु का। கடவுளுக்கு கூடாது, நம்ம கடவுளுக்கு கொடுத்துறோம். प्रभु को जो देना है प्रभु को देना தேவனுடைய है। நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो। மிருகங்களில் அதாவது முதல் அதாவது பலன், जानवरों में जो पहला पहलौटा பழுதட்ட, ओके, बेदा, சுத்தமான, साफ, குருடு, अंधा கூனு, या के लंगड़ा, இன்னும் அதாவது வேஸ்டான பொருட்களை ஏதாவது நம்ம அதாவது காணிக்கை या செலுத்தக்கூடாது. के कोई ऐसा जो कि बहुत ही खराब ऐसा भेंट लेकर சில नहीं நேரங்களில் जाता। ஏதாவது நம்ம அதாவது இந்த காணிக்கை பெட்டில பார்ப்பேன். कई बार देखता हूँ कि जो ऑफरिंग जो देते हैं நஞ்சு போன, பிஞ்சு போன, கிழிஞ்சு போன ஏதாவது பணத்தை बहुत போடுறீங்க. ही पुराना फटा हुआ नोट डालते हैं। இதை நான் ஏதாவது கொண்டு போய் ஏதாவது கடைக்காரன் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். वो देखा अगर मैं दुकान में कौन जाऊँ लेगा यार, लेके जाओ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது விரட்டி वो விட்டுருவோம். वापस तुम जाओ करके बोल देगा। அப்ப நம்ம என்ன செய்கிறோம்னா, हम क्या करते हैं, மற்றவங்க ஏதாவது வாங்க மாட்டேங்க, நம்ம இங்க போடுறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தந்திரம், இதெல்லாம் இட்ஸ் நாட், அதாவது இதெல்லாம் டிஸ்ஹானஸ்டி. ये बड़ी चालाकी है कि दूसरे நாம் दुकान वाले உண்மை क्या पढ़ते உள்ளவர்களாக, நாம் देंगे। உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हम अके वफादार रहे, அதுதான் ईमानदार சிறு रहे, குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், छोटे हो बड़े हो। இன்னும் அதாவது ஊழியர்களுக்கு நாம் அதாவது கடவுள் அதாவது எங்களுக்கு என்று அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி ஏதாவது வைக்கல. प्रभु ने हमारे को ऐसा कोई तनख्वाह रखा नहीं है, सैलरी இப்ப रखा அதாவது नहीं। நம்ம ராஜா பிரதர், நம்ம பிரதர்ஸ் எல்லாரும் அதாவது வேலை செய்றீங்க. हम सब काम करते हैं, பிசினஸ் அதாவது செல்ஃப் அதாவது பிரைவேட் Business करते हैं, कारोबार करते हैं। ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். उसमें आके कम ज्यादा हो இப்ப सकता है। ஆபீஸ்கள் ஏதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் ஏதாவது வர்க் பண்ணுகிறவங்களுக்கு जो ऑफिसेस में जो काम करते हैं ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கும். उनके लिए फिक्स सैलरी होती है। 50,000 என்றால் அதாவது மாசத்துல ஜனவரி அதாவது 15ஆம் தேதி 50,000 வந்துரும். 50 तो 50 उनको टाइम पे मिल जाता है। எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லாத ஃபிக்ஸ்டு சேலரி எல்லாம் கிடையாது. हमारे ऐसा कोई फिक्स सैलरी नहीं है। கடவுளுடைய ஜனங்கள் கடவுளுக்கு அதை கொடுக்கிறதை தான் प्रभु के लोग जो प्रभु के लिए जो देते हैं, நாங்களும் எங்களுடைய குடும்பமும் அதாவது ஊழியத்திற்கும் அதாவது பல காரியங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். हम आके परिवार के लिए, सेवा के लिए, बाकी सेवा के लिए इस्तेमाल करते हैं। அதில் அதாவது நீங்களும் உண்மையாக இருக்க வேண்டும், நானும் உண்மையாக இருக்க வேண்டும். इसमें आप भी ईमानदार रहना है, मैं ஆனால் भी இந்நாள் ईमानदार रहना வரைக்கும் है। அதாவது கர்த்தர் அதாவது உண்மையாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். अब तक प्रभु ने आके ईमानदार रहने के लिए मुझे अनुग्रह किया, प्रभु கர்த்தருடைய धन्यवाद। காணிக்கைகளை அதாவது திருடுவதினால் அதாவது நம்ம எடுத்துக்கொள்வதினால் அதாவது ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி அதாவது நம்ம அதாவது நினைக்க கூடாது. प्रभु का भेंट चुराने से हम आशीष पाए करके वो क्या सोचना गलत है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது இந்த தசமாக காணிக்கை தான் ரொம்ப கவனமாக நம்ம அதாவது ஒவ்வொரு அதாவது மாதத்திலும் அதாவது செலுத்திருங்க. यह कि जो दशाम जो है कि बिना चूके हके हर महीने हम दे। இப்போ அதாவது செலவன் அதாவது இதை எப்படி பிரயாசம் பண்ணுவானோனா, कुछ तो कैसा ऐसे क्या करेंगे, இவனை வந்து அதாவது என்ன காசு ஏதாவது எதிர்பார்த்து ஏதாவது ஊழியம் செய்கிறவன, அதாவது காசை கேட்கிறவன அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரசங்க சமயத்தில் வருஷத்தில் இந்த ஒரு டைம் தான் சொல்லுவேன். मैं कि अपने साल में के साल एक ही बार कहता था। 365 நாள் இருக்கிறது. 365 நாளில் 52 வாரங்களில் அது ஒரு வாரம் அப்படி சொல்வேன். ये साल में एक ही बार मैं कहता हूं। ஆனால் சிலவங்களுடைய அதாவது பிரசங்கத்தில் அதாவது முழுமையும் அதாவது எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க, அதாவது ஒரு வீடை வாங்கணும், அதாவது ஒரு காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், பெரியதாவது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. लेकिन कुछ सेवक लोग आके अपने हर संदेश में आके प्रचार में मुझे ये चाहिए वो चाहिए इसके लिए चाहिए करके कहते रहते हैं। அப்படி நாங்கள் செய்வதே இல்லை. हम ऐसा
ऐसा नहीं करते। கடவுளுடைய பிரமாணத்தை நாம் அதாவது சரியாக நாம் அதாவது நம்ம கடைபிடித்தோம் प्रभु என்றால் के जो के कार्य का ठीक अगर 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 हम உங்களுடைய चलेंगे तो வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை प्रभु ने जो किए जो भलाई அதாவது நினைவு கூறுங்கள். उसे याद करें। நான் முன்பு நான் அதாவது ரொம்ப அதாவது ஏழையாக இருந்தேன், पहला गरीब था, இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஏதாவது வந்து அவருடைய அதாவது சன்னிதானத்தில் இருக்கிறேன், வாழ்கிறேன். प्रभु के सम्मुख में आता हूं। கர்த்தர் அதாவது என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், मुझे प्रभु ने आशीष என்னை दिया மேல் மேலும் அதாவது பெருக और செய்திருக்கிறார். मुझे प्रभु ने बढ़ाया। என்று அதாவது நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். प्रभु को धन्यवाद कर सकते हैं। கடவுளுடைய ஏதாவது ஜனங்கள் அதாவது காணிக்கை செலுத்துவதை प्रभु के लोग जो भेंट देते हैं அது கடவுளுடையது, वो प्रभु का है। அந்த கடவுளுடைய போர்ஷன் அந்த பங்கிலிருந்து वो उस हिस्से में கடவுள் அதாவது அவருக்கு அதாவது ஊழியம் செய்கிற அவருக்கு அதாவது பணி ஆற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த பங்கை அதாவது அவர்களுக்கு उसका கொடுக்கிறார். सेवा करने वाले प्रभु के लोग को सेवकों को वो आके उस हिस्से में से प्रभु देता है। நல்ல கவனிங்க, अच्छी तरह गौर நீங்கள் कीजिए। அதாவது கடவுளுக்காக கொடுக்கிற அதாவது காணிக்கையை आप जो भेंट देते हैं அது கடவுளுடைய பங்காகும். वो प्रभु का हिस्सा அந்த है। பங்கை वो हिस्से में அவருக்கு அதாவது பணி ஆற்றுகிற ஊழியர்களுக்கு उसका सेवा करने वाले सेवक அந்த के लिए பங்கை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்பது. उनमें से उनको कुछ हिस्सा देता है। உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே, व्यवस्था विवरण 16-17 உபாகமம் 16-17, போதும். மல்கியா 3:10, बाकी 3:10 தேவனை நாம் தான் சோதிக்க முடியாது. हम प्रभु को आजमा नहीं सकते। பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது என்றால், लेकिन पुराने करार क्या कहते தேவன் हैं? தம்மை பிரயாசம் பண்ண ஒட்டார். आज जब प्रभु अपना अपना ठट्ठों में से नहीं उड़ाया ஆனால் जाता। இங்கே தான் 10வது வாக்கியத்தில் என்ன आपको 10 में क्या எழுதப்பட்டிருக்கிறது? लिखा है? என்னை சோதித்து பாருங்கள், मुझे परख कर देखो, நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி என்னை தான் டெஸ்ட் பண்ணி मुझे பாருங்க. के परख कर देखो, आजमा कर देखो। உண்மையான மனதோடு ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கைகளை सच्चे दिल से जब प्रभु को भेंट देते हैं, ஆண்டவர் அதை அங்கீகரித்து அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார் हाँ, என்பதால். प्रभु उसे अंगीकार करता है और उनको जो चाहिए वो आशीर्वाद देता है। நாம் அதாவது கர்த்தருக்கு நம்முடைய ஏதாவது ஆஸ்திகளில் இருந்தும் अपने माल में से நம்முடைய சகல ஏதாவது காரியங்களில் இருந்தும் அதாவது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது பழைய ஏற்பாடு சொல்கிறார். अपने सब बातों में से प्रभु को हम भेंट दे करके हम देखते हैं। बाइबल में நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம், नीति वचन 3:9 வசனம் கரெக்டா தெரியல. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। நாம் கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். प्रभु का इज्जत दे, हम நம்முடைய காணிக்கைகளினாலே நாம் கர்த்தரை நாம் अपने கனப்படுத்தலாம். भेंट से प्रभु की इज्जत करें। தேவன் கனம் அடைகிறார். प्रभु इज्जत पाता है। கனவீனம் அதாவது எப்பொழுது அடைகிறார் என்றால், बेइज्जत कब होता है? நாம் அவருக்கு செலுத்ததாவது வேண்டியதை நாம் செலுத்தாமல் இருக்கும் பொழுது जो देना चाहिए जब देते नहीं, அவர் கனவீனம் அடைகிறார். वो बेइज्जत होते हैं। அப்போஸ்தலர்களும் प्रेरित அவர்களுக்கு ஏதாவது அநேக ஏதாவது ஆதி திருச்சபை ஏதாவது காணிக்கை கொடுத்தார்கள். और प्राचीन जो के कलीसियावासी ने उन्हें भेंट दिए। தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், नीति वचन 3:10 தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆதி திருச்சபையார் प्राचीन कलीसिया அப்போஸ்தலர்களுக்கு ஏதாவது காணிக்கை प्रेरितों கொடுத்தார்கள். को उन्होंने भेंट दिए। அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஏதாவது பெரிய ஏதாவது பிசினஸ் மேனாக இருந்தார். जो आके प्रेरित पौलुस जो आके बड़ा ही कारोबार करने वाला था। பிசினஸ் மேன் அதாவது ஊழியத்திற்கு வந்த பின்பு ஏதாவது பிசினஸ் பண்ணல. सेवा में आने के बाद आके उसने अपने सारा कारोबार छोड़ दिया। ஆனா ரொம்ப பேர் இந்நாட்கள் ஏதாவது ஊழியத்திற்கு வந்த பிறகு நான் ஊழியத்தையும் செய்வோம் பிசினஸும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதாவது இப்படி ஏதாவது தவறான மார்க்கத்தில் ஏதாவது அநேகம் பேர் இருக்கிறார்கள். लेकिन इन दिनों में कई लोग आके जो सेवा में आने के बाद अपने कारोबार को भी संभालते हैं, बिजनेस को और सेवा भी करते हैं। Before coming to Christ he was a businessman. मसीह में आने से पहले बड़ा बिजनेसमैन था, बड़ा தனவானாக இருந்தார், बड़ा के धनवान था, दौलतमंद था। ஊழியத்திற்கு வந்த பின்பு लेकिन सेवा में आने के बाद குறைச்சல் உண்டாச்சுது, कई कमी आई, பசி உண்டாச்சுது, भूख मरी, பட்டினி உண்டாச்சுது, भूखा भी रहा, வேலை இல்லாத ஏதாவது காரியங்கள் ஏதாவது வசதி ஏதாவது தங்கும் ஏதாவது வசதி இல்லாம रहने का घर नहीं ठीक, பலவைகள் ஏதாவது उண்டான சமயங்களில் कई तकलीफ आई। ஆண்டவருடைய ஜனங்கள் அவருக்கு ஏதாவது உதவி செய்தார்கள். प्रभु के लोग ने मदद किया। அவர் ஏதாவது ஒரு சபையில் ஏதாவது காணிக்கை வாங்கி இன்னொரு சபையாக்க கொடுத்து एक கொண்டிருந்தார். कलीसिया से लेकर दूसरे कलीसिया को भेंट दिया। இதெல்லாம் நமக்கு அது மாதிரியாக இருக்கு. ये हमारे एक नमूना நாம் है। ஏதாவது பெறுகிறதா
ஏதாவது எனக்காக நமக்காக அல்ல, மற்றவர்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். हम जो पाते वो अपने लिए बल्कि औरों को देने के लिए प्रभु हमें देता है. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आशीष करे. ஆதலால் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யும்படியாக एक जीत की मसीह जिंदगी जीने के लिए இந்த 5 படிகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 5 पड़ाव को हम के ध्यान करें. ஒன்று, நாம் தேவனோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். पहला प्रभु के साथ चले. தேவனோடு நாம் நடக்க வேண்டும். प्रभु के साथ चले. தேவனோடு நடப்பது என்றால் என்ன? நீதி உள்ள வாழ்க்கை, அதாவது உத்தமம் உள்ள வாழ்க்கை, ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையாகும். एक ठीक और एक ईमानदार वफादार के चाल चलन होना चाहिए. தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக நாம் ஜீவித்தோம் என்றால், प्रभु के लिए पसंदीदा जिएंगे तो ஆண்டவர் ஏனோக்கை பரலோகத்தில் உயிரோடு எடுத்துக்கொண்டார். इनोक प्रभु ने क्या आसमान में उठा लिया जिंदा. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட உயர்வை காண்பதாக. हमारी जिंदगी में ऐसे तरक्की हो. இரண்டாவது, நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். दूसरा कि हम एहसानमंद रहे. நாம் மற்றவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். दूसरों का एहसान मांगे. மேலாக நாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். सबसे बढ़कर के हम प्रभु का एहसान माने. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु को धन्यवाद. மூன்றாவது, तीसरी बात, நாம் சுயத்திற்கு நாம் சாக வேண்டும். अपने खुद ही को इनकार करें. நம்முடைய அகம் அழிய வேண்டும். अपने खुद को हम इनकार करें. மனிதன் அகம் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் அதை வைத்துத்தான் மற்றவர்களோடு அவன் இடைபடுகிறான். इंसान खुदगर्ज होता है, उसे लेके दूसरे के साथ आके व्यवहार करता है. நாம் எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்துகிறோமோ, किस हद तक अपने आप को हम नम्र करते हैं, அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். उस हद तक प्रभु हमें आके ऊंचा करता है. சில நேரங்களில் நான் சிந்திப்பேன், कई बार सोचता है ऐसा. இந்த சில தந்திரங்கள், சில உலக காரியங்கள் நமக்கு தெரியாததுனால நம்ம எப்படி இருக்கோமோ. दुनिया की कुछ चालाकी को हम आके नहीं सीखा, इसलिए हम ऐसे है क्या. உலகத்துல பல தந்திரங்கள், பல ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. दुनिया में कई चालाकी உலக பிரகாரமான ட்ரிக்ஸ் பல இதெல்லாம் இருக்குது. कई चालाकियां दुनिया में है. அது நமக்கு இல்லாததுனால, தெரியாததுனால நாம இப்படி இருக்கிறோமா? वो चालाकियां हमको नहीं आता है करके ऐसा है क्या. கடவுள் நம்ம நடத்துவாராக. प्रभु हमें आके उसे आके याद दिलाए. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய சுயம் சாக வேண்டும். खुद कर जो है खुद ही हमको इनकार करना है. நான்காவது, तीसरी நம்முடைய வாழ்க்கையை நிர்வகித்து அதை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். हमारी जिंदगी को हम ठीक करे और ठीक चलाए. நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா தேவையற்றதை நாம் அகற்ற வேண்டும். बेवजह बातों को हमारे हमसे நாம் जिंदगी எதை से दूर करें. செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்காகவே நாம் செய்ய வேண்டும். जो कुछ करे प्रभु के नाम की महिमा के लिए. செய்தாலும் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா இல்லையா? जो कुछ हम करते क्या प्रभु की नाम की महिमा होती है क्या. ஒருவர் எனக்கு இமெயில்ல கேட்டிருந்தாரு. एक व्यक्ति ने मुझे ईमेल ऐसा मुझे भेजा. ஐயா, நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணுகிறேன். मैं एक लड़की से प्यार करता हूं. அது கடவுளுடைய சித்தம் இல்லையா கொஞ்சம் சொல்லுங்க. क्या ये प्रभु की मर्जी है या नहीं. நான் பதிலே கொடுக்கல. मैंने जवाब नहीं दिया. அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால 8-9 साल पहला है. அப்போ அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தேவ சித்தத்தை அவங்க விரும்புவாங்க, தேடுவாங்க. की ख्वाहिश पूरा करने के लिए प्रभु की मर्जी को அது தேவ சித்தமே கிடையாதுன்னால நம்ம சொன்னாங்க அவங்க ஏற்றுக்குவாங்களா? अगर ये प्रभु की मर्जी है नहीं अगर कहेंगे तो क्यों मानेंगे क्या. அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நமது அது கிடைக்காதனால கடவுள் எனக்கு கொடுக்கல. आज प्रभु के मर्जी के खिलाफ करने से प्रभु की नहीं सुना करके शिकायत करते हैं. அது தப்பு, गलत है. ஆண்டவர் விரும்புகிறது, அவர் விரும்பி அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது நாம் செய்தோம் என்றால், प्रभु जो चाहता है, जो प्रभु ने जो आज्ञा दी है वो जब करते அதை நாம் கேட்டோம் என்றால் கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். वो जब मांगते हैं तो प्रभु यकीनन देता है. அப்படி இல்லைன்னா அது கொடுக்க மாட்டார். ऐसा नहीं तो प्रभु नहीं देता. ஐந்தாவது, पांचवी बात, நாம் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். प्रभु को देना है. மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். औरों को भी दे. காணிக்கை விஷயங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். भेंट के विषय में हम के ईमानदार रहे. அதனால ஒரு ஊழியக்காரன் பணக்காரன் ஆயிட்டான், பெரிய அம்பானி மாதிரி ஆயிட்டான்னா, अगर कोई सेवा का बड़ा हो गया, अमीर हो गया करके कहेंगे அது तो உண்மையாக நாம் கவனித்தோம் என்றால், உண்மையாக இருந்தனா இட்ஸ் ஓகே. अगर सच में है तो सही बात है. ஆனா உலகத்தில் அநேகம் பேர் அப்படி இல்லாததினாலே, लेकिन दुनिया में ऐसे नहीं होने के लिए இந்த உபதேசத்தை அநேகம் பேர் அது தீட்டாக, அது ஒரு சாபமாக எண்ணி அதை கைக்கொள்ளுகிறதே கிடையாது. ये उपदेश है कि गलत है, श्राप है करके कहले उसे ऐसे पालन नहीं करते. ஆந்திராவிலே பவுல்னு சொல்லிட்டு ஒரு ஊழியர், आंध्रा में एक पॉल का एक सेवक है. அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். बड़ा करोड़पति है. அவர் பெரிய ஃளைட் எல்லாம் வச்சிருக்காரு. फ्लाइट रखा है. கடைசில பெரிய கிரைம்ல மாட்டி बड़ा एक जुर्म में फंस गया. அமெரிக்கா
அமெரிக்கால ஏதாவது ஜெயிலுக்கு ஏதாவது தள்ளப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நியூஸ் படிச்சேன். अमेरिका में एक जेल में आके बंद करके ऐसा मुझे அப்ப खबर मिली। ஜனங்களுடைய காணிக்கையை வாங்கி ஏதாவது ஹேஷாக ரொம்ப ஜாலியாக ஏதாவது இருக்கிறவனுடைய வாழ்க்கை தான் சாபமான வாழ்க்கை. तो लोगों का ऑफरिंग लेकर भेंट लेकर ऐशो आराम की जिंदगी जो जीते हैं उनकी जिंदगी श्रापित है। ஆடுகளை ஏதாவது கவனிக்காமல் ஏதாவது ஏனோதானு சொல்லி ஏதாவது விட்டுட்டு भेड़ों का कोई ख्याल नहीं ऐसे वैसे छोड़ அவருடைய दिया। கண்ணீரை ஏதாவது கவலைகளை ஏதாவது பார்க்காமல் ஜெபிக்காமல் ஏதாவது விசாரிக்காமல் ஏதாவது இருந்துட்டு उनके आंसू को आके नजरअंदाज करना, தன்னுடைய குடும்பம் ஏதாவது தன்னுடைய ஆஸ்தி ஏதாவது தனக்கு ஏதாவது பேர் உண்டாக புகழ்ச்சி உண்டாக ஏதாவது பணத்தை சேகரித்து பெரியவனாக ஆனது, हमारा परिवार हमको नाम होना है, शौहरत होना है, அது हम अच्छा रहना है இந்த कहने से உபதேசத்தை அவர்கள் ஏதாவது தவறாக அவர் பயன்படுத்தினதான் வேற ஒன்றும் இல்லை. ये उपदेश को ने गलत इस्तेमाल किया है इसलिए ऐसा है करके, नहीं तो और कुछ नहीं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा। ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम உண்மையோடு நாம் கொடுப்போமாக सच्चे दिल से प्रभु को அதை दें। பெற்றுக்கொள்ளுகிறவனதாவது உண்மையோடு ஏதாவது வாழ வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நம்ம ஏதாவது உறுதி ஏதாவது நம்ம செய்கிறோம். जो पाते हैं कि उसे भी सच्चा रहे करके हम उससे साबित करते हैं। மற்றவர்களுக்கு ஏதாவது நாம் செய்கிறதை ஏதாவது கர்த்தர் ஏதாவது கவனிக்கிறார். औरों को जब देते हैं प्रभु गौर करते हैं। ஏழைகளுக்கு ஏதாவது இறங்குகிறவன் ஏதாவது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். गरीबों को जो देते हैं वो प्रभु को कर्ज देता है। ஏழைகளுக்கு நாம் இறங்குவோமாக. गरीबों पर तरस खाएं, நாம் கர்த்தருக்கு நாம் கொடுப்போமாக. प्रभु को दे हम, கர்த்தர் ஏதாவது மேலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु और भी और आशीष करें। இம்மற்றும் ஆசீர்வதித்த अब கடவுள் तक जो आशीष किया प्रभु இன்னும் ஆசீர்வதிப்பாராக. आगे भी आशीष தேவ करें। சமாதானம் உங்களோடு இன்றும் प्रभु की शांति आप என்றும் சதா காலையிலும் உண்டாயிருப்பதாக. हमेशा रहे। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु ஆசீர்வதிப்பாராக. सचिन को आशीष